Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 6 Vasant, Lesson 6 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. So, the lesson is Par Nazar Ke. So, Nazar abhina vision, look. Okay. Par Nazar Ke abhina look beyond. So, this is a story where we are looking beyond our earth and what is happening in it. Okay. So, let us start reading. Vah ek surangana rasta tha. So, adu vandu vah abhina adu vandu oru surangam, subway solluvom illaya, undergroundla suranga paadai solluvom, adudha suranguna rasta. Rasta abhina way. आम आदमी के लिए इस रास्ते से होते हुए जाने की मनाही थी. ஆம் ஆத்மி அப்படின்னா நார்மல் பர்சன்ஸ். ஓகேவா? சோ நார்மலா இருப்போம்ல நம்மள மாதிரி மக்கள். சோ அந்த மாதிரி மக்கள் வந்து அந்த வழியில போறதுக்கு इस रास्ते से होते हुए जाने की मनाही थी. मनाही அப்படின்னா அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. ओके. लेकिन छोटू ने एक दिन अपने पापा का सिक्योरिटी पास लिया और जा पहुंचा सुरंग में. फिर क्या हुआ? सो आना छोटू அப்படிங்கிற ஒரு பையன் வந்து एक दिन ஒரு நாள் என்ன பண்றான், अपने பாப்பா தன்னுடைய அப்பாவுடைய செக்யூரிட்டி பாஸ் இருக்கு அவர்கிட்ட. ஓகே. சோ அந்த வழியா போறதுக்கு அப்பாக்கு பெர்மிஷன் இருக்கு, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி பாஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதை எடுத்துக்கிட்டு அவர் ஜா பहुंचा सुरंग में அந்த சுரங்கத்துக்குள்ளார போக போறான். फिर क्या हुआ? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ओके, लेट्स मूव अहेड. छोटू कितनी बार कहा है तुमसे कि उस तरफ मत जाया करो. सो छोटू उनकिட்ட எத்தனை தடவை, कितनी बार, how many times to tell you तुमसे, उनकिட்ட சொல்றது उस तरफ அந்த சைடா போகாத, மத் ஜா அப்படின்னா அந்த சுரங்கம் இருக்க வழியில போகாதன்னு எத்தனை தடவை சொல்றது. फिर पापा क्यों जाते हैं उस तरफ रोज रोज. சோ இப்ப அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க இல்லையா, அவனை போக கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றதுன்னு. அப்போ சோட்டு கேக்குறான், அப்ப அப்பா மட்டும் ஏன் வந்து டெய்லி, ரோஸ் அப்படின்னா டெய்லி அந்த பக்கமா போறாரே அப்படி வந்து கேக்குறான். पापा को काम पर जाना होता है. அப்பா அம்மா சொல்றாங்க, அப்பாக்கு வந்து வேலையே அங்கதானே, काम पर जाना, வேலைக்காக அந்த வழியா போறாரு அப்பா அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. ஓகே. रोजाना यही वार्तालाप हुआ करता था छोटू की माँ और छोटू के बीच. இது வந்து இன்னைக்கு மட்டும் பேசுறது இல்ல, டெய்லி. ரோசானா அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி வாக்குவாதம், வார்த்தாலாப் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதேதான் பேசிக்குவாங்க. சோட்டு அவங்க அம்மா கிட்ட, நடுவுல பீச் அப்படின்னா in between them they will be talking only regarding this. उस तरफ एक सुरंगनुमा रास्ता था और छोटू के पापा इसी सुरंग से होते हुए काम पर जाया करते थे. சோ இப்பதான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பக்கமா ஒரு சுரங்க பாதை இருக்கு, சுரங்கனுமா ராஸ்தானா சப்வே இருக்கு. और छोटू के पापा, छोटूவோட அப்பா வந்து இந்த சுரங்கம், इसी सुरंग से, இந்த சுரங்கத்து வழியாதான் काम पर जाया करते. काम அப்படின்னா வேலைக்கு அந்த வழியாதான் போவாரு. आम आदमी के लिए इस रास्ते से जाने की मनाही थी. நம்ம இதேதான் முதலையும் பார்த்தோம் இல்லையா. அதாவது ஆம் ஆத்மி அப்படின்னா அந்த பக்கமா போகாம நம்ம மாதிரி நார்மல் பர்சன்ஸ், அந்த பக்கம் வேலைக்கு போக முடியாதவங்க. ஓகே. சோ அவங்க எல்லாம் நார்மல் பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த வழியா போறதுக்கு இஸ் ராஸ்தே சே ஜானே கி மனாஹி தி, பெர்மிஷன் வந்து கிடையாது அவங்களுக்கு. ஓகே. चंद चुनिंदा लोग ही इस सुरंगनुमा रास्ता का इस्तेमाल कर सकते थे.
அப்ப சந்த் சுனிந்தா அப்படின்னா வெரி ஃபியூன்னு அர்த்தம். ஓகே, வெரி ஃபியூ பீப்புளுக்கு தான் இந்த வழியா போறதுக்கு, இந்த சப்வே சுரங்கத்து வழியா அதை யூஸ் பண்றதுக்கு இஸ்தேமால் கர் சக்தே தே, அவங்க வந்து யூஸ் பண்ண முடியும். और छोटू के पापा इन्हीं चुनिंदा लोगों में से एक थे. அப்ப சோட்டு அவங்க அப்பாவும் வந்து இந்த ஃபியூ பீப்புள்ஸ்ல ஒருத்தரா இருக்காரு. ஓகே, சுனிந்தா லோக் அப்படின்னா இந்த ஃபியூ பீப்புள்ஸ்ல ஒருத்தரா சோட்டு அவங்க பாப்பா வந்து இருக்காரு. आज छुट्टी थी, so today was a holiday. और छोटू के पापा घर ही पर आराम फरमा कर रहे थे. so சோட்டோட அப்பா வந்துட்டு வீட்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஆராம் ஃபர்மா அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு வீட்ல. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. नजर बचाकर चोरी छिपे छोटू ने पापा का सिक्योरिटी पास हथिया ही लिया और चल दिया सुरंग की तरह. सो नजर बचाकर அப்படின்னா அவங்க அப்பா கண்ணுல இருந்து எப்படியோ தப்பிச்சு சோரி சிப்பே சோட்டுனே அவங்க அப்பாவோட அப்படியே சைலண்டா போய் அவங்க அப்பாவோட செக்யூரிட்டி பாஸ அவன் எடுத்துட்டான். ஓகேவா, சைலண்டா நடந்து போய் எடுத்துட்டு ஹதியா ஹீலியா, ஓகே, திருடி எடுத்துட்டான். அவர் சல்தியா சுரங்க கீ தரஃப், இப்ப சுரங்கத்துக்கு வழியாக நடந்து போக போறான் அவன். ஓகே, அவங்க அம்மாவும் இத வந்து பாக்கல. இப்ப என்னாச்சு பாப்போமா. वैसे तो उनकी पूरी कॉलोनी ही जमीन के नीचे बसी थी. ஆக்சுவலா என்ன அப்படின்னா அவன் இருக்கிற அந்த ஏரியா காலனி ஆஃப் பீப்புள் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபுல் காலனி வந்து ஜமீன் கே நீச்சே, ஜமீன் அப்படின்னா அந்த ஃப்ளோர் இல்லையா, சர்ஃபேஸ், அந்த கிரவுண்டுக்கு அடியில, ஓகே, அண்டர் கிரவுண்ட்ல தான் வந்து எல்லாருமே இருந்தாங்க. பசி थी. यह तो सुरंगनुमा रास्ता था, अंदर दिए जल रहे थे और प्रवेश करने से पहले एक बंद दरवाजे का सामना करना पड़ता था. சோ யஹ் ஜோ சுரங்கனுமா ராஸ்தா, இந்த ராஸ்தா வந்து அதுக்குள்ளார பார்த்தா அந்தர் அப்படின்னா இன்சைட் தட் சப்வே பார்த்தோம்னா விளக்கு வந்து எரியுது. தியே ஜல் ரஹே தே, தியே அப்படின்னா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பிரவேஷ் கர்னே சே பெஹலே, பிரவேஷ்னா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏக் பந்த் தர்வாசே கா சாம்னா கர்னா படுத்தா, அதுக்கு முன்னாடி ஒரு டோர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பந்த் தர்வாசேனா க்ளோஸ்ட் டோர், அதை தாண்டி தான் சாம்னா கர்னா, அதை தாண்டி தான் அவன் வந்து அந்த சப்பைக்குள்ள போக முடியும். ओके, दरवाजे में एक कांचा बना हुआ था. छोटू ने कांचे में कार्ड डाला, तुरंत दरवाजा खुल गया. சோ அந்த டோர்ல வந்து ஒரு ஸ்வைப்பிங் மாதிரி வச்சிருந்தாங்க. காஞ்சா அப்படின்னா ஸ்வைப் பண்றது, இப்ப ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாம் ஸ்வைப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இப்ப சோட்டு வந்து என்ன பண்ணா, காஞ்சேமே கார்டு டாலா, அந்த கார்டு அவன் செக்யூரிட்டி பாஸ் வச்சிருக்கான் இல்லையா, சோ அதை வந்து ஸ்வைப் பண்ணோன்னே இமீடியட்டா டோர் வந்து துரந்த் டோர் வந்து ஓபன் ஆயிடுச்சு. குல் கயா, குல் அப்படின்னா ஓபன். சோட்டு நே சுரங்க மே பிரவேஷ் கியா, இப்ப சோட்டு என்ன பண்றான், சுரங்கத்துக்குள்ளார போக ஆரம்பிக்கிறான். அந்தர் வாலே காஞ்சே மே செக்யூரிட்டி பாஸ் ஆ பहुंचाता. இப்ப அந்தர் வாலே காஞ்சே, இப்ப இந்த கார்டை வந்து போட்டுட்டான்ல டோரோட ஒரு சைடு, சோ ஸ்வைப் பண்ணிட்டு வச்சா நமக்கு அந்த கார்டு வந்து அதுல இருக்கும். நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டி பாஸ் வந்து அந்த கதவு வழியா மற்றொரு பக்கத்துல வந்துருது. ஓகே, ஆ பहुंचा, உசே உட்டா லியா, அந்த கார்டை திருப்பி அவன் எடுத்துக்கிறான். ஓகே, கார்டு உட்டாத்தே ஹி தர்வாசா பந்த் ஹுவா, சோ அந்த கார்டை எடுத்த உடனே டோர் வந்து என்ன ஆகுது, திருப்பி வந்து க்ளோஸ் ஆயிடுது. சோட்டு நே சாரோன் தரஃப் நசர் தௌடாயி, சோ இப்ப சுரங்கத்துக்குள்ள போன உடனே அவன் ஃபர்ஸ்ட் டைம் வரான் இல்லையா, அதனால சோட்டு வந்து நாலு பக்கமும், சாரோன் தரஃப் அப்படின்னா நாலா பக்கமும் வந்து அப்படியே பாக்குறான். நசர் அப்படின்னா அவனோட பார்வை, தௌடாயின்னு அப்படி கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்கான். சுரங்கனுமா வஹ் ராஸ்தா ஊப்பர் கி தரஃப் ஜாதா தா. சோ அந்த சுரங்க பாதை வந்து அது எப்படி போகுது பார்த்தா கொஞ்சம் மேல போயிட்டு இருக்கு. ஊப்பர் கி தரஹ் அப்படின்னா டுவர்ட்ஸ், ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி லேண்ட், மேல இவங்க எல்லாம் கீழே இருக்காங்கல்ல, சோ மேல வந்து போயிட்டு இருக்கு. ஜாதா தா யானி ஜமீன் கே ஊப்பர் கா சஃபர் கர்
आने का मौका मिल गया था. அதாவது அவன் வந்து இந்த ஜமீன் அப்படின்னா அந்த தரை ஃப்ளோருக்கு அடியில தான் இவங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க. இப்ப இந்த சுரங்கம் வந்து ஆக்சுவலா எங்க போகுது அப்படின்னா அந்த கிரவுண்டுக்கு மேல வந்து போகுது. சோ இப்ப அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு மேல போய் பாக்குறதுக்கு. மௌகா மில் கயா மீன்ஸ் he has got a chance to see the ground, above the ground. Okay, so मगर कहाँ मौका हाथ लगते ही फिसल गया. பட் அந்த சான்ஸ் கிடைச்சும் கூட அது வந்து அவனால போக முடியல. ஃபிசல் கயா அப்படின்னா அது வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, அந்த சான்ஸ் வந்து போயிடுச்சு அவனை விட்டு. அப்ப என்ன ஆயிருக்கும், सुरंग में जगह जगह लगाए निरीक्षक यंत्रों की जानकारी चोटू को नहीं थी. சோ சுரங்கத்துல வந்து அங்க அங்க ஜகஹ்னா அந்த பிளேசஸ்ல வந்து நிறைய பிளேசஸ்ல நிரீக்ஷக் யந்திரம் அப்படின்னா அந்த கேமராஸ் வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, சோ அது வந்து சோட்டுக்கு தெரியல. ஜான்காரி அப்படின்னா அது பத்தின இன்ஃபர்மேஷன், இப்படி நம்மள யாரோ பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து கேமரா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சோட்டுக்கு தெரியல. மகர் சோட்டு கே பிரவேஷ் கர்த்தே ஹி. சோ ஆனா மகர் அப்படின்னா ஆனா சோட்டு வந்து அந்த சுரங்கத்துக்குள்ள போன உடனேயே ओके पहले निरीक्षक यंत्र में संदेहास्पद स्थिति दर्शाने वाली ஹர்கத் ஹுயி. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் இருந்த கேமரா இருக்குல்ல நிரீக்ஷக் யந்திர அந்த செக்யூரிட்டி டிவைஸ் வந்துட்டு சஸ்பீஷியஸ் சிச்சுவேஷன் கண்டுபிடிச்சிருச்சது. சோ அங்க ஒரு சஸ்பீஷியஸ் சிச்சுவேஷன் வந்து அக்கர் ஆகுது. அதுதான் வந்து சந்தேகாஸ்பத் ஸ்திதி दर्शाने वाली हरकत हुई. इतने छोटे कद का व्यक्ति सुरंग में कैसे आया. அதாவது அந்த மெஷின் தானே எல்லாமே வந்து ரோபோட்ஸ் மாதிரி அதே வந்து திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்கு. சோ அது என்ன யோசிக்குது அப்படின்னா இத்தனே சோட்டே கதுகா வியக்தி, இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹைட் கம்மியா குட்டியா ஒரு பர்சன் வந்து சுரங்கமே கைசே ஆயா சுரங்கத்துக்குள்ள எப்படி வந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு அது வந்து யோசிக்குது. ஓகே, அந்த மெஷின் வந்து இவனை ட்ரேஸ் பண்ணுது என்ன ஹைட். சோ இந்த ஹைட் அண்ட் வெயிட் இருக்க பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து வரவே முடியாதே உள்ளார அப்படிங்கிற மாதிரி அதோட ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து யோசிக்குது மெஷின். दूसरे निरीक्षक यंत्र ने तुरंत छोटू की तस्वीर खींच ली. இப்ப மற்றொரு கேமரா வந்து என்ன பண்ணுது, நிரீக்ஷக் அந்த ப்ரொடெக்ஷன் மெஷின் வந்து என்ன பண்ணுது, இமீடியட்டா துரந்த் அப்படின்னா இமீடியட்டா சோட்டோ வந்து ஒரு போட்டோ எடுக்குது. தஸ்வீர் கீஞ்ச்லி வந்து இமீடியட்டா ஒரு போட்டோ எடுத்துருது. தஸ்வீர் அப்படின்னா பிக்சர், போட்டோ எடுக்குது. किसी एक नियंत्रण केंद्र में इस तस्वीर की जांच की गई और खतरे की सूचना दी गई. सो அது போட்டோ எடுத்தோன்னே என்ன பண்ணுச்சு தெரியுமா, किसी एक नियंत्रण केंद्र, केंद्र அப்படின்னா சென்டர் இல்லையா, கண்ட்ரோல் சென்டர். நியந்திரன் அப்படின்னா ஏதோ ஒரு கண்ட்ரோல் சென்டருக்கு இவனை எடுத்த பிக்சரை வந்து அது இமீடியட்டா அனுப்பிடுது. ஓகேவா, சோ ஜான்ச் கி கயி ஒரு கத்தரே கி சூச்சனா, அதாவது அலாரம் பெல்லும் வந்து அமுத்தி விட்டுருது. அலாரம் பெல்லும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்னாச்சு பாப்போமா. இன் சாரி கதிவிதியோ சே அஞ்சான் சோட்டு ஆகே பட் ரஹா தா. இவனும் என்ன பண்றான் தெரியுமா, இதெல்லாம் இன் சாரே கதிவிதியோ அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிஸ், ஆல் த ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடக்கிறது வந்து அஞ்சான். ஜான் அப்படின்னா தெரியறது, அஞ்சான் அப்படின்னா அவனுக்கு தெரியல. சோ அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். ஆகே பட் ரஹா தா தபி ஜானே கஹா சே சிப்பாஹி தௌடே சலே ஆயே. சோ தபி ஜானே அப்பதான் அவனுக்கு தெரியுது எங்கிருந்தோ, கஹாசே அப்படின்னா எங்கிருந்தோ சிப்பாகிகள், அதாவது யாரு ஆர்ம்டு பீப்புள் எல்லாம் வந்து சோல்ஜர்ஸ் மாதிரி தௌடு சலே ஓடி வராங்க, எங்கிருந்தோ வந்து ஓடி வராங்க. சோட்டு கோ பக்கடுக்கர் வாபஸ் கர் சோடு ஆயே. சோ சோட்டுவை வந்து பிடிச்சிட்டு போய் பக்கடுக்கர்னா தே காட் ஹிம், அவனை திருப்பி கொண்டு போய் வீட்டுல விட்டுறாங்க. ஓகே, வாபஸ் கர் சோடு ஆயே. கர் பர் மா சோட்டு கா இந்தஜார் கர் ரஹி தி. சோ வீட்டுல வந்து அம்மா வந்து சோட்டு காணோம் அப்படி சொல்லி தேடிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தஜார் அப்படின்னா வெயிட்டிங். ஓகே, சோ அம்மா வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் அப் சோட்டு கி கைரியத் ந தி. அதாவது அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்ப அவன் நிலைமை என்ன ஆகும்,
இல்லையா? வாஸ் நாட் வெல், அவனோட நிலைமை வந்து சரியில்ல. சோட்டு கே பாப்பா ந ஹோதே தோ, இப்ப சப்போஸ் சோட்டுவோட பாப்பா அங்க இல்லாம இருந்திருந்தா சோட்டு கா பச்சானா முஷ்கில் தா, சோட்டுவ காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். யார்கிட்ட இருந்து? அம்மா கிட்ட இருந்து ஒரு வழி பண்ணிருப்பாங்க அவன் அங்க போனதுக்காக. பட் அவன் வந்து அவங்க அப்பா இருந்ததுனால தப்பிச்சிட்டான். ஓகே, सो छोड़ो भी मैं इसे समझा दूंगा सब. சோ छोड़ो भी, சரி விடு, அவங்க அம்மா வந்து திட்டிட்டே இருக்காங்க அவனை. சோ அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். मैं उसे समझा दूंगा, फिर वह ऐसी गलती कभी नहीं करेगा. फिर அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக், ஐசி கலத்தினா மிஸ்டேக்க எப்போதுமே பண்ண மாட்டான் அப்படின்னு பாப்பா நே சோட்டு கோ பச்சா லியா அப்படி சொல்லி அப்பா வந்து சோட்டுவ அம்மா கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. ஓகேவா? बोले छोटू मैं जहाँ काम करता हूँ ना वह क्षेत्र जमीन से ऊपर है. சோ இப்ப அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இங்க பாரு சோட்டு, நான் எங்க வேலை செய்யறேன்னா, ஜஹா காம் கர்த்தா ஹூ, எங்க வேலை செய்யறேன்னு தெரியுமா? அந்த இடம் வந்து க்ஷேத்ர அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு ஜமீன் சே ஊப்பர், இந்த கிரவுண்டுக்கு மேல, ஜமீன் சே ஊப்பர் है. आम आदमी वहां नहीं जा सकता. சோ ஆம் ஆத்மினா நார்மல் பர்சன்ஸால அப்படி டக்குன்னு அங்க போயிட முடியாது. क्योंकि, ஏன் அப்படின்னா वहां के माहौल में जी ही नहीं सकता. சோ அங்க இருக்கிற அட்மாஸ்பியர்ல, மாஹவுல் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல வந்து ஜி அப்படின்னா உயிரோட இருக்க முடியாது. ஓகே, நம்ம இப்ப நார்மலா நம்ம எர்த்ல இருக்கோம்ல, சோ அந்த மாதிரி இருக்க முடியாதங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. तो फिर आप कैसे जाते हैं वहां? இப்ப உடனே சோட்டு क्वेश्चन கேக்குறான், அப்ப நீங்க எப்படி, आप कैसेனா நீங்க எப்படி அங்க போறீங்க? சோட்டு का सवाल लाजिमी था. சோ சோட்டுவோட क्वेश्चन, சவால் அப்படின்னா क्वेश्चन வந்து லாஸ்மேனா நெசசரி क्वेश्चन, அவன் தேவையான क्वेश्चन வந்து அவன் கேட்டான். இப்ப அப்பா சொல்றாரு, மே வஹா ஏக் खास किस्म का ஸ்பேஸ் ஷூட் பஹன்கர் ஜாதா ஹூம். சோ நான் வந்து அங்க போகும்போது एक खास किस्म का ஸ்பேஸ் சூட், இப்ப நம்ம பாத்திருக்கோம்ல மூனுக்கு போறவங்க மாஸ்க், ஐ மீன் வெளியில அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஒர்க் பண்ணுவாங்களே அவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ் சூட் வந்து போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்து அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் லெவல், நமக்கு வேணுங்கிற கேசஸ் வந்து அங்க ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்காது இல்லையா? சோ அவங்க அப்பா சொல்றாரு, நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு தான் பஹன்கர் ஜாதா ஹூம். इस ஸ்பேஸ் சூட் से मुझे ऑक्सीजन मिलता है जिससे मैं सांस ले सकता हूँ. சோ இந்த ஸ்பேஸ் சூட்டுக்குள்ள எங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து இருக்கும். ஓகே, ஆக்சிஜன் மில்தா है, அதனாலதான் நாங்க வந்து மூச்சு விட முடியுது. जिससे मैं सांस ले सकता, सांस அப்படின்னா மூச்சு, ब्रेथ பண்ண முடியுது, ब्रीथ பண்ண முடியுது அப்படின்னு அப்பா சொல்றாரு. इसी स्पेस सूट की वजह से बाहर की ठंड से मैं अपने आप को बचा सकता हूँ. சோ இந்த ஸ்பேஸ் சூட்டோடைய அந்த ஹெல்ப்போட தான், வஜக் சே அது இருக்கிறதுனாலதான் பாகர் அப்படின்னா வெளியே இருக்கிற அட்மாஸ்பியர் இருக்கிற அந்த கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும், டண்ட். சோ டண்ட் சேமே அப்னே ஆப்கோ பச்சா, நான் வந்து எங்களை வந்து நாங்க காப்பாத்திக்கிறோம் அந்த ஸ்பேஸ் சூட் போட்டதுனாலதான் அப்படி சொல்லி சொல்றாரு. खास किस्म के जूतों की वजह से जमीन के ऊपर मेरा चलना मुमकिन होता है. சோ காஸ் கிஸ்ம்னா இந்த ஸ்பெஷல், இப்ப சூட் பார்த்தோம் அதே மாதிரி இங்க வந்து ஸ்பெஷல் ஷூஸ், ஜூத்தோ அப்படின்னா ஷூஸ் இல்லையா? சோ இந்த ஸ்பெஷல் ஷூஸ் இருக்கிறதுனால தான் இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ டு என்ன பண்ண முடியுது, வாக் அபவ் த கிரவுண்ட். சல்னா மும்கின் ஹோதா, இட் இஸ் பாசிபிள் ஃபார் அஸ் டு வாக், இல்லைன்னா நடக்க கூட முடியாதாங்க. जमीन के ऊपर चलने फिरने के लिए हमें एक विशेष प्रकार का प्रशिक्षण दिया जाता है.
சோ இந்த மாதிரி ஜமீன் கே ஊப்பர் இந்த கிரவுண்டுக்கு மேல போறதுக்காக அங்க போய் நடக்கிறது, அங்க போயிட்டு வேலை செய்யறது, இதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஹமே ஏக் விசேஷ பிரகார் கா பிரசிக்ஷன் அப்படின்னா ட்ரைனிங். ஓகே, சோ ட்ரைனிங் வந்து எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு அப்பா வந்து மெதுவா சோட்டுக்கு புரிய வைக்கிறாரு. ஓகே, சோ இப்ப என்னாச்சு பாப்போமா. சோட்டு சுன் ரஹா தா. சோ சோட்டு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். பாப்பா ஆகே பத்தானே லகே. சோ பாப்பா வந்து அதுக்கப்புறமும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா ஏக் சமைத்தா. சோ ஒரு பீரியட் இருந்துச்சு. ஜப் அப்னே மங்கள் கிரக பர் சபி லோக் ஜமீன் கே ஊப்பர் ஹி ரஹ்தே தே. சோ இப்ப அவங்க இருக்கிறது வந்து மங்கள் கிரகல. ஓகே, மங்கள் கிரக அப்படின்னா மார்ஸ் இல்லையா. சோ ஒரு காலத்துல எல்லா மக்களும் சபி லோக் வந்து ஜமீன் கே ஊப்பர், அங்க ஜமீன் அப்படின்னா ஃப்ளோர், சோ கிரவுண்டுக்கு மேலதான் வந்து இருந்தாங்க. ரஹ்தே தே. அப்புறம் என்ன ஆச்சு, बगैर किसी तरह के यंत्रों की मदद के, बगैर किसी खास किस्म की पोशाक के हमारे पुरखे जमीन के ऊपर रहा करते थे. சோ பகைர் அப்படின்னா வித்தவுட்னு அர்த்தம். சோ பகைர் கிசி தரகே யந்திரம், எந்த வித யந்திரம் அப்படின்னா இப்ப நாங்க ஸ்பேஸ் சூட் எல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி எந்த வித யந்திரம் இல்லாம, அதோட ஹெல்ப் இல்லாம, பகைர கிசி காஸ் கிஸ்மகி போஷாக், எந்த விதமான ட்ரெஸ்ஸஸ், வித்தவுட் எனி ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், ஸ்பேஸ் சூட் ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ், புர்கே அப்படின்னா வந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் சொல்லுவோம்ல, அவங்க எல்லாம் வந்து ஜமீன் கே ஊப்பர் ரஹா கர்தே தே. அதாவது கிரவுண்டுக்கு மேல நார்மலா நம்ம எர்த்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. லேக்கின் ஆனா என்னாச்சு, धीरे धीरे वातावरण में परिवर्तन आने लगा. சோ கொஞ்சம் கொஞ்சமா, தீரேனா ரொம்ப ஸ்லோவா என்னாச்சு, வாத்தாவரன் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல, அவங்க இருக்கக்கூடிய அந்த வாத்தாவரன் அட்மாஸ்பியர்ல வந்து சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பரிவர்த்தன் அப்படின்னா சேஞ்சஸ். கई तरह के जीव धरती पर रहा करते थे. சோ कई तरहனா விதவிதமா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜீவ, ஜீவ அப்படின்னா ஜீவராசிகள் இல்லையா, இந்த பூமியில வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. தர்த்தி அப்படின்னா அந்த அர்த்தம் சொல்றாங்க, அந்த இடத்துல. ஓகே, தர்த்தி பர் ரஹா கர்த்தே தே, ஏக் கே பாத் ஏக் சப் மர்னே லகே. அப்புறம் என்னாச்சு, இந்த அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ் வந்ததுனால ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்து ஒண்ணுன்னா வந்து அது இறக்க ஆரம்பிச்சிருச்சு. சப் மர்னே லகே, மர்னே அப்படின்னா அது வந்து செத்து போக ஆரம்பிச்சிருச்சு. இஸ் பரிவர்த்தன் கி ஜட் மே தா. சோ இந்த பரிவர்த்தன், இந்த சேஞ்சஸோட காரணத்தினால, அது கூடவே எது லிங்க் ஆயிடுச்சுன்னா சூரஜ் மே ஹுவா பரிவர்த்தன். ஆக்சுவலா எப்படி எங்க சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தா சன்ல வந்த சேஞ்சஸ்னாலதான், சூரஜ் மே ஹுவா பரிவர்த்தன், அந்த காரணத்தினாலதான் வந்து இப்படி எல்லாம் மாற ஆரம்பிச்சது. சூரஜ் சே ஹமே ரோஷனி மில்தி தி. சோ சூரஜ், சூரியன் வழியா நமக்கு வந்து ரோஷனி, வெளிச்சம் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு இல்லையா. ஊஷ்ணதா மில்தி தி. உஷ்ணதா அப்படின்னா அந்த உஷ்ணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சன்லைட்ல வரக்கூடிய அந்த உஷ்ணம், அந்த வெப்பம் எல்லாம் இருந்துச்சு. இன்ஹி தத்துவோं से जीवों का पोषण होता है. சோ இந்த எலிமெண்ட்ஸ்னாலதான், தத்துவம் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதனாலதான் ஜீவன் வந்து நல்லா இருந்த, ஜீவன் கா போஷன் ஹோதா ஹே. போஷன் அப்படின்னா வந்து இப்ப நம்மளுக்கே வந்து சன்லைட் வேணும் இல்லையா. சோ சன்லைட்ல போய் நம்ம கொஞ்ச நேரம் வாக்கிங் போக சொல்றாங்க, எதுக்கு, சோ அந்த சன்லைட் நம்ம மேல பட்டாலே வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லையா, மார்னிங் சன், ஈவினிங் சன் எல்லாம். சோ சூரஜ்மே பரிவர்த்தன் ஹோதே ஹி. சோ இப்ப சூரியன்ல வந்து சில சேஞ்சஸ் நடந்த காரணத்தினால யஹாं का प्राकृतिक संतुलन बिगड़ गया. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த பிராகிருத்திக் சந்துலன் அப்படின்னா நேச்சுரல் அட்மாஸ்பியர் வந்து பிகட் கயா, பிகடா மாறி போச்சு. ஓகே, நார்மலா இருக்க வேண்டியது இல்லாம எப்படியோ வந்து மாறிடுச்சு. प्रकृति के बदले हुए रूप का सामना करने में यहाँ के पशु पक्षी, पेड़ पौधे, अन्य जीव अक्षम साबित हुए. ஓகே, சோ இந்த பிரகிருதி, இந்த இயற்கையில, நேச்சர்ல வந்த மாற்றம், பதலே ஹுயே, பதலே அப்படின்னா மாற்றம், சேஞ்சஸ் வந்து சமாளிக்கிறதுக்காக, சாம்னா கர்னேமே, சாம்னா அப்படின்னா எதிர்கொள்றதுக்காக,
இங்க இருந்த இதெல்லாம் வந்து இல்லாம போச்சு அப்படின்னா யஹாங்கே பசு பக்ஷி பேர்ட்ஸ் அனிமல்ஸ் பேடு பௌதே அப்படின்னா மரங்கள் செடி கொடிகள் அந்நிய ஜீவ மற்ற ஜீவராசிகள் எல்லாம் வந்துட்டு அக்ஷம் சாபித் அப்படின்னா இன்காம்பிட்டன்ட் இட் வாஸ் ப்ரூவ்ட் as incompetent அவங்களால வந்து கம்பீட் பண்ண முடியல கேவல் ஹமாரே பூர்வஜோனே இஸ் ஸ்திதி கா சாம்னா கியா ஜஸ்ட் நம்மளுடைய பூர்வஜோனா ஒரு ஜெனரேஷன் முன்னாடி இருந்தவங்க தான் வந்து இஸ் ஸ்திதி கா சாம்னா கியா இந்த சிச்சுவேஷனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து நல்லா தான் இருந்திருக்காங்க ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு அப்பா சொல்றாரு ओके இப்ப என்னாச்சு பாப்போம் अपने तकनीकी ज्ञान के आधार पर हमने जमीन के नीचे अपना घर बना लिया ओके सो இது என்ன அப்படின்னா अपने तकनीकी ज्ञान அப்படின்னா என்னது இந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இப்ப நல்லா டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு இல்லையா சோ அந்த நாலேஜ் இருந்த காரணத்தினால நாங்க என்ன பண்ணோம் ஆதார் பர் அதை பேஸ் பண்ணி வேற எப்படி லிவ் பண்றதுன்னு கண்டுபிடிச்சு ஜமீன் கே நீச்சே அதாவது அண்டர் கிரவுண்டுக்கு கீழே போயிட்டு வீடெல்லாம் கட்டி வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஜமீன் கே ஊப்பர் லகே விபின்ன யந்திரோं के सहारे हम सूर्य शक्ति सूरज की रोशनी और गर्मी का इस्तेमाल करते आ रहे हैं இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஜமீன் கே ஊப்பர் அந்த கிரவுண்டுக்கு மேல இருந்து லகே விபின்ன யந்திரோ நிறைய விபின்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யந்திரோ அப்படின்னா மெஷின்ஸ் வந்து வச்சிருக்காங்க அங்க ஓகே சோ அது மூலியமா என்ன அப்படின்னா சஹாரே வித் த ஹெல்ப் ஆஃப் தோஸ் மெஷின்ஸ் சூரிய சக்தி சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி सूरज की रोशनी सन्स रेस और गर्मी அந்த உஷ்ணம் தரும் இல்லையா அந்த சூரியன் சோ அது எல்லாத்தையும் நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம் इस्तेमाल करते आ रहे हैं उन्हीं यंत्रों के सहारे हम यहाँ जमीन के नीचे जी रहे हैं सो அந்த யந்திரங்கள் அந்த மெஷின்ஸோட ஹெல்ப்போட தான் சஹாரே அப்படின்னா ஹெல்ப்போட தான் நம்ம வந்து இந்த ஜமீனுக்கு கீழே தரைக்கு கீழே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பா சொல்றாரு यंत्र सुचारू रूप से चलते रहे इसके लिए बड़ी सतर्कता बरतनी पड़ती है मुझे जैसे कुछ चुनिंदा लोग इन्हीं यंत्रों का ध्यान रखते हैं सो இந்த யந்திரங்கள் மெஷின்ஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் இல்லையா இந்த மெஷின்ஸோடைய சுச்சாரு ரூப் அப்படின்னா வந்து அது நல்லா ஸ்மூதா ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கணும் கரெக்டா வேலை செய்யணும் இஸ்கேலியே அதுக்காக படி சதர்கதா பர்த்தனி படுத்தி ஹே அதாவது நிறைய வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் அதை வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே நாங்க வந்து இருக்கணும் அதுக்காக நிறைய ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் இப்ப நானும் வந்து முஜே ஜெய்சே குச் சுனிந்தா லோக் ஃபியூ பீப்புள்ஸ் வந்து இந்த யந்திரங்களை வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பாக்குற வேலை தான் எங்களோடது தியான் ரக்கதே ஹே வி டேக் கேர் ஆஃப் தோஸ் மெஷின்ஸ் அப்படி சொல்லி அப்பா சொல்றாரு बड़ा हो जाऊंगा तो मैं भी यही काम करूंगा छोटू ने अपनी मंशा जाहिर की सो இப்ப இதெல்லாம் கேட்ட உடனே சோட்டு சொல்றான் படா ஹோ ஜாவுங்கா தோ இப்ப நான் பெரிய பையன் ஆடின உடனே மேபி நானும் வந்து இதே வேலையை தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சோட்டு வந்து அப்பனி மன்ஷா ஜாஹிர் கி மனசுக்குள்ள இருக்கிறத வந்து அந்த மன்ஷா அப்படின்னா மனசுக்குள்ள இருக்க ஆசைகளை வந்து அவன் சொல்றான் बिल्कुल मगर इसके लिए खूब पढ़ना होगा करेक्ट बिल्कुल அப்படின்னா ஓகே நீ பண்ண ஆனா அதுக்காக उसके लिए அதுக்காக நீ என்ன பண்ணணும் இப்ப खूब पढ़ना होगा நல்லா வந்து படிக்கணும் माँ और पापा की बात सुननी होगी அம்மா சொல்றதையும் அப்பா சொல்றதையும் நீ வந்து நான் ஒழுங்கா நல்ல பையனா கேட்கணும் सुननी होगी माँ ने कहा as usual அம்மா எல்லாம் வந்து இப்படிதானே நம்ம வீட்லயும் சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி அம்மாவும் வந்து சொல்றாங்க सो இதுக்கப்புறம் என்னாச்சு பார்க்கலாமா दूसरे दिन छोटू के पापा काम पर चले गए सो दूसरे दिन அடுத்த நாள் வந்துட்டு छोटू உங்க அப்பா வந்து काम வேலைக்கு கிளம்பி போறாரு काम पर चले गए देखा तो
कंट्रोल रूम का वातावरण बदला बदला सा था. So देखा तो அப்ப பார்க்கும்போது அந்த கண்ட்ரோல் ரூமோடைய அட்மாஸ்பியர் வாतावरण சரௌண்டிங்ஸ் வந்துட்டு ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கு. बदला बदला सा था. ओके. शिफ्ट खत्म कर घर जा रहे ஸ்டாஃப் நே. ஸோ இப்போ ஷிஃப்ட்ல வேலை பார்ப்பாங்க இல்லையா, மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்னு. ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட்ல இருந்து கத்தம் அப்படின்னா வேலை முடிச்சுட்டு கர் ஜா ரஹே ஸ்டாஃப் வீட்டுக்கு போற ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு ஸ்டாஃப் கே प्रमुख ने टीवी स्क्रीन की तरफ इशारा கியா. சோ டிவி ஸ்கிரீன் அங்க வந்து இந்த கேமராவோட டிவி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அதுல வந்து பாக்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இஷாரா அப்படின்னா பாக்குறது, விஷன் பாக்குறாரு. ஸ்கிரீன் பர் ஏக் பிந்து ஜலக் ரஹா தா. சோ அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு ஏக் பிந்து ஒரு சின்ன பிந்து ஒரு டாட் மாதிரி வந்து ஜலக் ரஹா தா அப்படின்னா வந்து ஷைன் அடிச்சுட்டு இருக்கு. ஒரு சின்னதா ஒரு பார்வையில ஏதோ தெரியுது அவங்களுக்கு. वह बताने लगा यह कोई आसमान का तारा नहीं है क्योंकि कंप्यूटर से पता चल रहा है कि यह अपनी जगह अडिग नहीं रहा है. சோ வஹ் பத்தானே லகா, அவர் அதை பார்த்துட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா, யஹ் கோயி ஆஸ்மான் கா தாரா நஹி ஹை. இது வந்து கோயி ஆஸ்மான் அப்படின்னா வானத்திலிருந்து வந்து நட்சத்திரம் எதுவும் கிடையாது இது. கியோங்கி கம்ப்யூட்டர் சே பத்தா சல் ரஹா ஹை கி. சோ இது வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, யஹ் அப்னி ஜகஹ் அடிக் நஹி ரஹா ஹே. அதாவது அடிக் அப்படின்னா அசைக்க முடியாத மாதிரி. ஓகே, அது வந்து எங்க இருக்கோ அந்த இடத்த வந்து அசைக்க முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னு கம்ப்யூட்டர் வந்து இன்ஃபர்மேஷன் தருது. ओके. पिछले कुछ घंटों के दौरान इसने अपनी जगह बदली है. सो पिछले कुछ घंटों के दौरान. சோ பிச்சிலே அப்படின்னா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தா, சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இருந்தா வந்து என்ன பண்ணுச்சு, தன்னோட இடத்தை வந்துட்டு மாற்றி இருக்கு. பதலி அப்படின்னா சேஞ்ச் பண்ணிருக்கு. கம்ப்யூட்டர் கே அனுசார் யஹ் ஹமாரி தர்த்தி கி தரஃப் படுத்தா சலா ஆ ரஹா ஹை. சோ கம்ப்யூட்டர் படி, கம்ப்யூட்டர்ல இருக்க கால்குலேஷன்ஸ் படி என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளோட பூமியை நோக்கி, பூமி அப்படின்னா அந்த மாஸ் பிளானட் தர்த்தி அவங்களோட எர்த் அவங்களோட சர்ஃபேஸ் நோக்கி, தரஃப் அப்படின்னா அதை நோக்கி வந்து வந்துகிட்டு இருக்கு. படுத்தா சலார் ஆ ரஹா ஹை அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ओके. अंतरिक्ष यान तो नहीं है, छोटू के पापा ने अपना संदेह प्रकट किया. சோ இப்ப சோட்டு உங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்தரிக்ஷ் யான் இது வந்து ஒரு ஸ்பேஸ் விண்கலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பேஸ் ஷிப் மாதிரி. சோ ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி இருக்கே, இது சேட்டலைட் மாதிரி அதுவா இருக்குமோ அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஓகே. சந்தேக ஹமே பி ஹை, எங்களுக்கும் அந்த தாட் வந்து இருக்கு. ஆப் அப் இஸ் பர் பராபர் தியான் ரக்கியேகா. சோ நீங்க வந்து இது மேல ஒரு ஒரு ஃபோக்கஸ் வந்து பராபர் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோட்டு கே பாப்பா சோச் மே டூப் கயே. சோ சோட்டு உங்க அப்பா வந்து இத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டூப் கயின்னு அப்படியே முழுகிட்டாரு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு. ओके. सो क्या सचमुच अंतरिक्ष यान होगा, कहाँ से आ रहा होगा. அப்ப அவருக்கு क्वेश्चंस எல்லாம் ஒரு பிரெயின்குள்ள வருது. இது நிஜமாலுமே வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டா இருக்குமோ, அந்தரிக்ஷ் யான் ஹோகா ஸ்பேஸ் கிராஃப்டா இருக்குமோ, கஹா சே ஆ ரஹா ஹோகா அப்படி இருந்தா இது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. सौरमंडल में हमारे धरती के अलावा और कौन से ग्रह पर जीवों का अस्तित्व होगा. இப்ப இந்த சூரிய மண்டலத்துல வந்து நம்மளோட சூரிய மண்டலம் தான் இல்லையா, அதே மாதிரிதான் அவங்களுக்கும் சூரிய மண்டலம்னு வச்சிருக்காங்க. நம்மளுடைய இந்த பூமியை தவிர அலாவானா அப்பார்ட் ஃப்ரம் அவர் லேண்ட் வேற எந்த கிரகத்துல, கவுன்சே கிரக வேற எந்த கிரகம் அப்படின்னா பிளானட்ல வந்து ஜீவராசிகள் இருக்கும். ஜீவோங்கா அஸ்தித்வ ஹோகா, அஸ்தித்வ அப்படின்னா பிறப்பிடம். வேற ஏதாவது பிளானட்ல யார் இருப்பாங்க
அதுக்கப்புறம் क्वेश्चन என்னன்னா கைசே ஹோ சக்தா ஹை, எப்படி இது நடக்கும், இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस அவரு திங்க் பண்றாரு. और अगर होगा भी तो क्या इतनी प्रगति पर कर चुका होगा कि अंतरिक्ष यान छोड़ सके. சோ और अगर होगा भी तो क्या, அப்படி யாராவது வேற ஏதாவது பிளானட்ல இருந்தாதான் என்ன, இத்தனி பிரகதி கர் சுகா ஹோகா கி, இவ்வளவு ப்ரோக்ரஸ் வந்து ஆயிருக்கா, சுகா ஹோகா கி அந்தரிக்ஷ் யான், ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் விடுற அளவுக்கு சோடு சகே அப்படின்னு யோசிக்கிறாரு. वैसे तो हमारे पूर्वजों ने भी अंतरिक्ष यानों उपग्रहों का प्रयोग किया था. सो वैसे तो அதே மாதிரி தானே நம்மளுடைய ancestors முன்னாடி இருந்தவங்க ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பீப்புள் வந்து நேபி அந்தரிக்ஷ் யானோ இதே மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ், உபகிரகம், உபகிரகம் அப்படின்னா சேட்டலைட்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, கா பிரயோக் கியா தா, ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. மகர் அப் ஹமாரே லியே யஹ் அசம்பவ் ஹை, மகர் அப்படின்னா ஆனா, அப் ஹமாரே லியே நமக்கு வந்து இது வந்து இம்பாசிபிள், அசம்பவ் அப்படின்னா இம்பாசிபிள், உஸ்கே லியே आवश्यक मात्रा में ऊर्जा तो हो. சோ உஸ்கே லியே அதுக்காக நமக்கு வந்து ஆவஷ்யக் மாத்ரா தேவையான அளவு வந்து எனர்ஜி வேணும், ஊர்ஜா தோ ஹோ எனர்ஜி வேணும். காஷ் இஸ் நயே மெஹமான் கோ நஸ்தீக் சே தேகா ஜா சக்தா. சோ இந்த புதுசா வந்திருக்கிற இந்த கெஸ்ட வந்து நம்ம நஸ்தீக் சே தேகா, ஒரு க்ளோஸ் லுக், நஸ்தீக் அப்படின்னா அது க்ளோஸா இது பாக்கிறதுக்கு. ஓகே, हाँ अगर वह इसी तरह आ रहा होगा तब तो यह संभव हो सकेगा. सपोज अगर அப்படின்னா சப்போஸ் वह इसी तरफ आ रहा होगा, இது இந்த பக்கமா இப்படியே வருது அப்படின்னா तब then it is possible, यह संभव हो सकेगा. देखे அப்ப நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏதோ யோசிச்சுக்கிட்டே अब अंतरिक्ष यान से एक यांत्रिक हाथ बाहर निकला. அப்ப என்னாச்சு, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து அப்ப अंतरिक्ष यान से एक यांत्रिक हाथ அப்படின்னா வந்து ஒரு மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்து வெளியே வருது, பாஹர் நிக்கலா வெளியே வருது. ஹர் பல் உஸ்கி லம்பாயி படுத்தி ஹி ஜா ரஹி தி, ஹர் பல் ஒவ்வொரு க்ஷணமும் வந்து அந்த ஹேண்டுடைய லெங்த், உஸ்கி லம்பாயி அப்படின்னா லெங்த் வந்து பெருசாயிட்டே போச்சு. ஓகே, ஹி ஜா ரஹி தி. சோ சோட்டு கே பாப்பா நே அவலோகன் ஜாரி ரக்கா, அதாவது தன்னுடைய அப்சர்வேஷனை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு சோட்டு அவங்க அப்பா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். कॉलोनी की प्रबंध समिति की सभा बुलाई गई थी. सो அந்த காலனியோட இது மீட்டிங், மேனேஜிங் கமிட்டி இருக்கும் இல்லையா, அதான் பிரபந்த சமிதி கி சபா, அந்த கமிட்டியோட மீட்டிங் வந்து மீட்டிங்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தாங்க. புலாயி கை தி, they were called for a meeting. அத்தியக்ஷ பாஷன் தே ரஹே தே. சோ அத்தியக்ஷ அப்படின்னா ஸ்பீக்கர், இப்ப அதுக்கு ஹெட் இருப்பாங்க இல்லையா ஒருத்தவங்க, சோ ஸ்பீக்கர் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. பாஷன் தே ரஹே தே என்ன அப்படின்னா, हाल ही में मिली जानकारी से पता चलता है कि 2 अंतरिक्ष यान हमारे मंगल ग्रह की तरफ बढ़ते चले आ रहे हैं. சோ हाल ही में मिली जानकारी அப்படின்னா ரீசெண்ட் டேஸ்ல கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் படி, ஓகே, ஜான்காரி சே பத்தா சல்தா ஹை என்ன தெரிய வருதுன்னா, தோ அப்படின்னா 2 ஸ்பேஸ் கிராஃப்ட், அந்தரிக்ஷ் யான் அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஹமாரே மங்கள் கிரக கி தரஹ் நம்மளுடைய இந்த மங்கள் யான் மாஸ் பிளானட்டை நோக்கி வருது. படுத்தே சலே ஆ ரஹே ஹை. इनमें से एक अंतरिक्ष यान हमारे गिर्द चक्कर काट रहा है. சோ இன்மே சே இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஹமாரே கிர்து சக்கர் அப்படின்னா நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்வோம்ல, ஒரு சர்க்கிள்க்கு சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்ற மாதிரி இது வந்து பிளானட் ரவுண்டா தானே இருக்கு. சோ அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அது மெஷர் பண்ணிட்டு இருக்கு. कंप्यूटर के अनुसार ये अंतरिक्ष यान नजदीक के ही
किसी ग्रह के से छोड़े गए हैं. So கம்ப்யூட்டர் உடைய நாலேஜ் அது சொல்றது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் கிட்ட கேட்கும் போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்தரிக்ஷ் யான் இந்த அந்தரிக்ஷ ஸ்பேஸ் கிராஃப்ட் பத்தி நஸ்தீக் அப்படின்னா அதோட க்ளோசர் லுக் எடுத்து பார்க்கும்போது இது வந்து கிசி கிரகசே சோடே கயே வேற ஏதோ பிளானட்ல இருந்து தான் இது வந்து அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருக்கு. சோடே கயினா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஐசி हालत में हमें क्या करना चाहिए? सो இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து हालत அப்படின்னா சிச்சுவேஷன், हमें क्या करना चाहिए நம்ம வந்து இப்ப என்ன செய்யணும்? इसकी कोई सुनिश्चित योजना बनानी जरूरी है. सो இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் பிளான், சுனிஷ்சித் யோஜனா அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் பிளான் வந்து நம்ம பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்பர் 1 आपका क्या ख्याल है? சோ அங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப அந்த ஸ்பீக்கர் இருக்கார்ல, அவர் வந்து நம்பர் 1 சோ நம்பர் 1 கிட்ட வந்து கேக்குறாரு, आपका क्या ख्याल है? நீங்க இந்த சிச்சுவேஷனை எப்படி டேக் கேர் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப காலனி की सुरक्षा की पूरी जिम्मेदारी நம்பர் 1 पर है. அதான் சொன்னேன் இல்லையா, இந்த காலனியோட ஃபுல் அந்த சுரக்ஷா அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த காலனியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பூரே जिम्मेदारी வந்து யார்கிட்ட இருக்கு? நம்பர் 1 கிட்ட தான் இருக்கு. उन्होंने कुछ कागज समेटते हुए बोलना आरंभ किया. சோ இப்ப நம்பர் 1 வந்து என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு பேப்பரை குச் காகஸ் அப்படின்னா ஏதோ ஒரு பேப்பரை வந்துட்டு ரேப் அப் பண்ணிட்டே, சமேட்டே ஹுயேனா ரேப் அப் பண்ணிட்டு बोलना आरंभ किया, பேச ஆரம்பிக்கிறாரு. इन दोनों अंतरिक्ष यंत्रों को जलाकर खाक कर देने की क्षमता हम रखते हैं. என்ன சொல்றாருன்னா, இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டையும் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா, we have the ability to क्षमता அப்படின்னா ability to burn both these spacecraft. जलाकर அப்படின்னா burn பண்ணலாம், destroy பண்ணலாம். हम रख सकते हैं मगर इससे हमें कोई जानकारी हासिल नहीं हो सकेगी. ஆனா மகர் அப்படின்னா ஆனா இந்த மாதிரி நம்ம பண்றதுனால इससे हमें कोई जानकारी எந்தவித இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு கிடைக்காது. ஹாசில் நஹி ஹோ சக்கேகி, நம்ம அதை ஷூட் பண்ணி பர்ன் பண்ணிட்டோம்னா எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா நமக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. अंतरिक्ष यान बेकार कर जमीन पर उतरने पर मजबूर कर देने वाले यंत्र हमारे पास नहीं है. சோ இங்க வந்து हमारे पास यंत्र नहीं है அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது we don't have equipments to make this spacecraft வந்துட்டு useless and land on the ground. जमीन पर उतरने पर मजबूर कर देने वाला यंत्र, அத வந்து இது பண்றதுக்கு, அத வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கீழே இறக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நம்ம கிட்ட கிடையாது. ஓகே, हालांकि अगर ये अंतरिक्ष यान खुद ब खुद जमीन पर उतरते हैं तो उन्हें बेकार कर लेने की क्षमता हम में अवश्य है. सो सपोज अगर அப்படின்னா சப்போஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு அந்தரிக்ஷ் யான் வந்து खुद ब खुद அதே வந்து தன்னைத்தானே வந்து அது தன்னைத்தானே வந்து ஜமீன் அதாவது ஃப்ளோர்ல வந்து தரை இறங்கிருச்சு அப்படின்னா तो उन्हें बेकार कर देने அத வந்து அப்ப யூஸ்லெஸ் ஆக்கிறதுக்கு बेकार कर देने की क्षमता அந்த எக்விப்மெண்ட் வந்து हमें अवश्य है, நமக்கு அது இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி ஒரு எக்விப்மெண்ட் நமக்கு வேணும். मेरी जानकारी के अनुसार इन अंतरिक्ष यानों में सिर्फ यंत्र है. சோ என்னோட அறிவு கேட்டது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்ல வந்து மெஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும், सिर्फ यंत्र है. किसी तरह के जीव इनमें स्वार नहीं है. எந்த விதமான ஜீவராசிகள் மனுஷனோ இல்ல வேற எந்த ஜீவராசிகளுமே இதுல வந்து இருக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு தெரியுது அப்படின்னு நம்பர் 1 வந்து இது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு.
ओके सो இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம் नंबर 1 की बात सही लगती है नंबर 2 एक वैज्ञानिक थे सो இப்ப नंबर 2 இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்பர் 1 சொன்னது வந்து சரியாதான் படுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு பேசுறாரு वे बोले हालांकि यंत्रों को बेकार कर देने में भी खतरा है சோ ஆல்தோ நம்ம வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ்லெஸ் ஆக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் பேக்கார் கர்தேனே மேபி கத்தரா ஹே அதுலயும் வந்து நம்மளுக்கு வந்து கத்தரா அப்படின்னா வந்து அபாயம் வந்து இருக்கு டேஞ்சர் இருக்கு இன்கே பேக்கார் ஹோதே ஹி दूसरे ग्रह के लोग हमारे बारे में जान जाएंगे சோ இப்ப இத வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸா ஆக்கிட்டோம் அப்படின்னா தூசரே இத அனுப்பியிருப்பாங்க இல்லையா ஒரு கிரகத்துல இருந்து அந்த கிரகத்துல இருக்க மக்களுக்கு வந்து நம்மள பத்தி தெரிஞ்சிரும் हमारे बारे में जान जाएंगे they will come to know about us इसलिए मेरी राय में हमें सिर्फ अवलोकन करने रहना चाहिए सो इसलिए मेरी राय सो என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா हम सिर्फ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அவலோகன் करते रहना चाहिए அவலோகன் அப்படின்னா இது ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்பர் 2 வந்து சொல்றாரு இப்ப என்னாச்சு जहां तक हो सके हमें अपने अस्तित्व को छिपाए ही रखना चाहिए எந்த அளவுக்கு எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஹமே அப்னே அஸ்தித்வ சோ நம்மளுடைய நம்ம இருக்கிறது நம்மளோட இருப்பிடம் இது எல்லாத்தையும் வந்து சிப்பாயே ஹீ ரக்னா சாஹி நம்ம வந்து ஒளிச்சுதான் வைக்கணும் நம்ம சீக்ரெட்டா இதை வந்து வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா क्योंकि हो सकता है जिन लोगों ने अंतरिक्ष यान भेजे हैं वे कल को इनसे भी बड़े सूक्ष्म अंतरिक्ष यान भेजे हो सकता है இப்படி கூட நடக்கலாம் என்ன அப்படின்னா எந்த மனிதர்கள் வந்து ஜின் லோகம்னா the people who have sent this spacecraft ஓகே भेजे அப்படின்னா sent இத வந்து சென்ட் பண்ணவங்க வந்து நாளைக்கு वे कल को इनसे भी बड़े सूक्ष्म अंतरिक्ष यान இதை விட ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட அவங்க வந்து சென்ட் பண்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம இங்க இருக்கிறது வந்து தெரிஞ்சிடுச்சுன்னா हमें यहाँ का प्रबंध कुछ इस तरह रखना चाहिए जिससे इन यंत्रों को यह गलत फहमी हो कि इस जमीन पर कोई भी चीज इतनी महत्वपूर्ण नहीं है कि जिससे वे लाभ उठा सके सो அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா हमें यहाँ का प्रबंध இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் இல்லையா அத வந்து நம்ம காமிக்க கூடாது பிரபந்த் குச் இஸ் தரஹ் ரக்னா சாஹியே அப்ப நம்ம எப்படி அந்த மெஷின்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம காமிக்கணும் அப்படின்னா இங்க வந்து जिससे इन यंत्रों को அந்த மெஷின்ஸால கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கலத் ஃபஹஸ்மி அப்படின்னா ஒரு ராங் பெர்செப்ஷன் வந்து கொடுத்துடணும் அந்த மெஷின்ஸ்க்கு என்ன அப்படின்னா இஸ் ஜமீன் பர் கோயி பி சீஸ் இந்த ஜமீன் இந்த கிரவுண்ட்ல வந்து எந்தவித ஒரு பொருளும் வந்து கிரேட் இம்பார்ட்டன்டா இல்லைங்கிற மாதிரி நம்ம காமிச்சிடணும் இத்தனி மகத்துவபூர்ண நஹி ஹே அப்ப என்ன ஆகும் ஜிஸ்ஸே வே லாப உட்டா சகே சோ இங்கிருந்து அவங்க வந்து எந்தவித அட்வான்டேஜும் வந்து எடுத்துக்க முடியாத மாதிரி நம்ம வந்து ஒரு ராங் பெர்செப்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு आइडिया கொடுக்கறாரு अध्यक्ष महोदय से मैं यह दरख्वास्त करता हूँ कि इस तरह का प्रबंध हमारे यहाँ किया जाए नंबर 3 सामाजिक व्यवस्था का काम देखते थे சோ அத்தியக்ஷ மகோதய் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் ஹெட் இருந்தாலே அந்த ஸ்பீக்கர் கிட்ட நான் வந்து இந்த ரெக்வெஸ்ட வைக்கிறேன் என்ன அப்படின்னா அதுதான் தர்க்வாசத் ரக்தாகும் அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன்னா இந்த மாதிரி இஸ் தரஹ் கா பிரபந்த் இந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷனை நம்ம உருவாக்கிடலாம் हमारे यहाँ किया जाए नंबर 3 ओके सामाजिक व्यवस्था का काम देखते थे அதாவது யூஸ் டு வாட்ச் சோஷியல் ஒர்க் அவங்க வந்து சொல்றாங்க இப்படி
இப்ப அடுத்து என்ன ஆகுது, उनकी बात के जवाब में अध्यक्ष कुछ बोलने जा ही रहे थे कि फोन की घड़ी बजी. சோ அவங்க சொன்னதுக்கு ஆன்சர் பண்றதுக்காக, ஜவாப் அப்படின்னா ஆன்சர் பண்றதுக்காக ஸ்பீக்கர், அத்தியக்ஷங்கிறது ஸ்பீக்கர் தான் இல்லையா, சோ ஸ்பீக்கர் வந்து ஏதோ சொல்றதுக்கு வாய் திறக்கிறாரு. அப்பன்னு பார்த்து போனோட பெல் வந்து அடிக்குது. போன் கி கடி பஜி. அத்தியக்ஷ ने चोंगा उठाया. சோ அவர் வந்து அத்தியக்ஷ ஸ்பீக்கர் வந்துட்டு அந்த ரிசீவரை வந்துட்டு எடுக்கிறாரு. 1 मिनट बाद सभा को संबोधित करते हुए उन्होंने कहा. சோ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா, பாத் அப்படின்னா ஆஃப்டர் 1 minute, இந்த சபா அப்படின்னா அந்த மீட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மீட்டிங்க வந்து அட்ரஸ் பண்றாரு. சம்போதித்து கர்ணா அப்படின்னா அட்ரஸ் பண்ணிட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா, भाइयों अंतरिक्ष यान क्रमांक 1 हमारी जमीन पर उतर चुका है. सो ब्रदर्स, my dear brothers, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல நம்பர் 1 கிரமாங்க் அப்படின்னா ஆர்டர் படி வர்ற நம்பர் 1 ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஹமாரி ஜமீன், நம்மளோட ஜமீன்ல வந்து தரையில வந்து தரை இறங்கிருச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவருக்கு வந்திருக்கு. वह दिन छोटू के लिए बड़ा ही महत्वपूर्ण दिन था. சோ அந்த நாள் வந்து சோட்டுக்கு வந்து, இப்ப சோட்டு கிட்ட வரும் கதைக்கு, சோட்டு கேலியே படா ஹி மஹத்வபூர்ண தின், ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டே அவனுக்கு. என்ன அப்படின்னா, பாப்பா உசே கண்ட்ரோல் ரூம் லே கயே தே. சோ அப்பா வந்து அவனை வந்து கண்ட்ரோல் ரூம்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு. யஹா சே अंतरिक्ष यान क्रमांक 1 साफ नजर आ रहा था. சோ அங்க இருந்து பார்க்கும்போது அந்த அந்தரிக்ஷான் ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்பர் 1 இருக்குல்ல, அதோடைய நல்ல ஒரு கிளியர் பிக்சர், साफ नजर அப்படின்னா கிளீன் பிக்சர் ஆஃப் இட் வந்து அங்க இருந்து பார்க்க முடியுது. कैसा अजीब लग रहा है यहाँ, इसके अंदर क्या होगा पापा, छोटू ने पूछा. சோ அஜீப் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச், இது பாக்குறதுக்கு எவ்வளோ வினோதமா ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. इसके अंदर இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்பா அப்படி சொல்லிட்டு சோட்டு வந்து கேக்குறான். अभी नहीं बताया जा सकता, दूर से ही उसका निरीक्षण जारी है. சோ அபி நஹி பத்தாயா, இப்ப வந்து எங்களால வந்து ஒன்னும் சொல்ல முடியாது அதை பத்தி. தூர் சேஹி, தூரத்துல இருந்துதான் நம்ம வந்து என்ன பண்றோம், அதோட இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்ஷன் ஜாரி ஹை, இன்ஸ்பெக்ஷன் இஸ் அண்டர் ப்ரோக்ரஸ். உஸ் பர் பராபர் ஹமாரா தியான் ஹை, இப்ப ஜஸ்ட் நாங்க வந்து அதை என்ன அப்படின்னு கண்காணிச்சுட்டு இருக்கோம், போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். और उसके हर अंग पर हमारा नियंत्रण है. சோ இப்ப उसके हर अंग, எவ்ரி பார்ட் ஆஃப் இட், அதுல வந்து நாங்க வந்து எங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். we have control over every part of it. वक्त आने पर ही हम अगला कदम उठाएंगे. சோ நேரம் கூடி வரும்போதுதான் வந்து நாங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைப்போம். அகலா கதம்னா அடுத்து நாங்க என்ன பண்ண போவோங்கிறது நாங்க டிசைட் பண்றோம். சோட்டு கே பாப்பா நே பத்தாயா, சோட்டு உங்க அப்பா வந்து சொல்றாரு. உன்ஹோனே சோட்டு கோ ஏக், சோ அவங்க அப்பா வந்து சோட்டு கிட்ட ஒரு கான்சோல், உன்ஹோனே சோட்டு கோ एक கான்சோல் दिखाया जिस पर कई बटन था. இது ஒரு கண்ட்ரோல் மாதிரி இருக்கும் இல்லையா, ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஏதோ ஒன்னு காமிக்கிறாரு. சோ அதுல வந்து நிறைய வந்து பட்டன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, अब अंतरिक्ष यान से एक यांत्रिक हाथ बाहर निकला. இப்ப அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து ஒரு மெக்கானிக்கல் ஹேண்ட், யாந்திரிக் ஹாத், மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்து வெளியே வருது. ओके, हर पल उसकी लंबाई बढ़ती ही जा रही थी. हर पल, ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து அதனுடைய லெங்த், அந்த ஹேண்டோடைய லெங்த் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. वह शायद जमीन तक पहुंचकर मिट्टी उखेर लेना चाहता था. சோ அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, शायद जमीन तक पहुंचकर, அது வந்து நம்மளோட தரையை தொட்டு அதுல இருக்கிற மண்ணை வந்து எடுக்க ட்ரை பண்ணுது. மிட்டி உகேர் लेना चाहता था. सब लोग स्क्रीन पर दिखाई दे रही अंतरिक्ष यान की इस हरकत को ध्यान से देख रहे थे. सो सब लोग, இப்ப எல்லா மக்களும் வந்துட்டு ஸ்கிரீன்ல வந்து இத பாத்துட்டு இருக்காங்க. स्क्रीन पर दिखाई दे रही अंतरिक्ष, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்னென்ன பண்ணுதோ, इस हरकत को ध्यान से देख रहे थे.
ओके। शिवा एक के उसका ध्यान कहीं और ही था एक्सेप्ट वन. யாரோ ஒருத்தர் மட்டும் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. சோட்டு का सारा ध्यान था कंसोल பேனல் பர். அப்ப அந்த சோட்டு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா அவனோட ஃபுல் போக்கஸ் வந்து அந்த கண்ட்ரோல் பேனல் அவன் வச்சிருந்தான்ல அதுல கன்சோல் பேனல்ல வந்து பாத்துட்டு இருக்கான். அதை அப்படி உத்து பாத்துட்டு இருக்கான். कंसोल का एक बटन दबाने की अपनी इच्छा को वह रोक नहीं पाया. சோ அதுல நிறைய பட்டன்ஸ் இருக்குல்ல அதுல ஒரு பட்டனை வந்து அமுத்தணும் அட்லீஸ்ட் ஒன்னையாவது தபானே அப்படின்னா அமுத்தணும் அப்படிங்கிற அவனோட ஆசை. अपनी इच्छा को वह रोक नहीं पाया. அவனால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஸ்டாப் பண்ண முடியல. वह लाल लाल बटन उसे बर्बर अपनी तरफ खींच रहा था. சோ அதுல இருக்க அந்த ரெட் கலர் இருக்க பட்டன் வந்து அவன் அப்படியே அட்ராக்ட் பண்ணுது. அதை வந்து அமுத்துறதுக்காக அவனுக்கு வந்து பிரெயின் வந்து சொல்லுது. और सहसा खतरे की घंटी बजी. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டேஞ்சர் அலாரம் சவுண்ட் வந்து அடிக்குது. அப்ப सबकी निगाहें कंसोल की तरफ मुड़ी. சோ சபுக்கே நிகாஹே எல்லாத்தோடைய அந்த நிகாஹ் அப்படின்னா சைட் அந்த விஷன் வந்து இப்ப அந்த கன்சோலை நோக்கி வருது திரும்புது. पापा ने छोटू को अपनी तरफ खींचते हुए एक जापड़ रसीद कर दिया और लाल बटन को पूर्व स्थिति में ला रखा. சோ அப்பா என்ன பண்றாருன்னா சோட்டுக்கோ अपनी तरफ खींचते हुए சோட்டுயோ வந்து தன்னை தான் எங்க நிக்கிறோமோ அங்க இழுத்துட்டு एक जापड़ रसीद कर दिया. जापड़ रसीद कर दिया அப்படின்னா மேட் அ ஸ்லாப். ஓகே. और लाल बटन को அந்த ரெட் பட்டனை வந்து திரும்பி ரீசெட் பண்ணிடுறாரு. பூர்வ ஸ்திதி மே லா ரக்கா. ஓகே. ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அந்த பொசிஷன்ல கொண்டு வந்து வச்சிடுறாரு. मगर उस तरफ अब अंतरिक्ष यान के उस यांत्रिक हाथ की हरकत सहसा रुक गई थी. சோ இப்ப என்னாச்சுன்னா அந்த டைம்ல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு இல்லையா சோ அதனுடைய அந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சோ அதோட வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. रुक गई थी. यंत्र बेकार हो गया था. அது யந்திரம் வந்து ஏதோ ஃபால்ட் யூஸ்லெஸ் வந்து ஆயிட்டு இருக்கு அதுல. உதர் பிருத்வி பர் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நம்ம அந்த நாசா சொல்லுவோம் இல்லையா NASA அதுதான் இது द्वारा प्रस्तुत व्यक्तव्य ने सबका ध्यान अपनी तरफ आकर्षित कर लिया. சோ ஆகர்ஷித் அப்படின்னா வந்து அட்ராக்ட் பண்ணுது எல்லாத்தையுமே. அது நாசா மூலியமா நாசா द्वारा प्रस्तुत वक्तव्य அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகே. வக்தவ்யனே சப்கா தியான் अपनी तरफ எல்லாரும் வந்து அந்த இத வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. मंगल की धरती पर उतरा हुआ अंतरिक्ष यान वाइकिंग अपना निर्धारित कार्य कर रहा है. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மார்ஸ்ல மங்கள் கி தர்த்தி மார்ஸோட சர்ஃபேஸ்ல போய் இறங்குன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்தரிக்ஷ் யான் வந்துட்டு அது பேரு வந்து வைக்கிங். அது வந்து தன்னுடைய அந்த பணியை வந்து செய்யுது. अपना निर्धारित कार्य कर रहा है. It is doing its work. हालांकि किसी अज्ञात कारणवश अंतरिक्ष यान का यांत्रिक हाथ बेकार हो गया. सो हालांकि किसी अज्ञात कारणवश ஏதோ சம் அன்னோன் ரீசன் அஜ்ஞாத் காரணவश அன்னோன் ரீசன்னால அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உடைய அந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்து சம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வருது. नासा के टेक्नीशियन इस बारे में जांच कर रहे हैं. சோ நாசா சேர்ந்த அந்த டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா சோ அவங்கலாம் இத பத்தி ஏதோ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ததா இஸ் யாந்திரிக் हाथ को சோ இந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்துட்டு दुरुस्त करने के प्रयास भी जारी है. दुरुस्त அப்படின்னா அது திருப்பி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுல அதை ரெக்டிஃபை பண்ணி அதை ஃபிட்டா மாத்துறதுக்கான பிரயாஸ் முயற்சியிலையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. इसके कुछ ही दिनों बाद पृथ्वी के सभी प्रमुख अखबारों
ने छपा. So इसके कुछ ही दिनों बाद, இது நடந்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா பிருத்திவி பூமியில இருக்கக்கூடிய சபி பிரமுக் அக்பாரோं ने छपा. நிறைய அக்பார் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து இந்த நியூஸ் வந்து छपा பிரிண்ட் ஆயிருந்துச்சு. என்ன அப்படின்னா, नासा के टेक्नीशियन को रिमोट कंट्रोल के सहारे वाइकिंग को दुरुस्त करने में सफलता मिली है. सो नासा உடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து ரிமோட் கண்ட்ரோலோட ஹெல்ப் வச்சு, சஹாரேப்னு ஹெல்ப் வச்சுட்டு அந்த சேட்டலைட், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பேரு வந்து வைக்கிங் வந்து சரி பண்ணிட்டாங்க. दुरुस्त करने में सफलता அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. यांत्रिक हाथ ने अब मंगल की मिट्टी के विभिन्न नमूने इकट्ठे करने का काम आरंभ किया है. सो அந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்ப மங்கள் கிரகத்துல இருக்க அந்த மாஸ் பிளானட்ல இருக்கக்கூடிய மண்ணு மிட்டிக்கே விபின்ன நமூனே அப்படின்னா சாம்பிள்ஸ், டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ வந்துட்டு கேதர் பண்ணிட்டு, இக்கட்டே கர்னேகா கேதர் பண்ற வேலையில வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சோ ஏதோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆகுது. இப்ப என்னாச்சு, पृथ्वी के वैज्ञानिक मंगल की इस मिट्टी का अध्ययन करने के लिए बड़े उत्सुक थे. सो पृथ्वी இந்த பூமியை சேர்ந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாஸ் உடைய அந்த மண் இருக்கு இல்லையா, மிட்டி, அத வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அத்தியன் करने के लिए அப்படின்னா லேபரேட்டரி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. சோ அதெல்லாம் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. उन्हें उम्मीद थी कि इस मिट्टी के अध्ययन से इस बात का पता लगाया जा सकेगा कि क्या मंगल ग्रह पर भी पृथ्वी की ही तरह जीव सृष्टि का अस्तित्व है. सो उन्हें उम्मीद थी. सो அந்த சயின்டிஸ்ட்க்கு எல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அத்தியன் சே இஸ் பாத் கா பத்தா லகாகா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஜா சகேகா கி मंगल ग्रह पर भी அந்த மாஸ் பிளானட்லயும் பூமி மாதிரியே பிருத்திவி की तरह अर्थ இருக்க மாதிரி ஜீவ சிருஷ்டி का अस्तित्व है. ஜீவ சிருஷ்டி அப்படின்னா அங்க லிவிங் திங்ஸ் ஏதாவது இருக்கா, அது பத்தின அந்த ரிசர்ச் எல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. यह प्रश्न आज भी एक रहस्य है. சோ இது வந்து இன்னி ஒரு क्वेश्चन தான் இருக்கு. அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு இன்னி கிடைக்கல இல்லையா. एक रहस्य, ஒரு சீக்ரெட்டா தான் வந்து அது ரிமைன் ஆயிட்டு இருக்கு. So that is the end of the story and this is written by Jayant Vishnu Narnikar. Marathi se anuvad Rekha Deshpade. இது வந்து மராட்டியில எழுதின ஒரு லெசன். ஓகே, சோ அது வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்காங்க இங்க. Okay, hope you understood this lesson. Now let us go on to the book back exercises. So under that Prashan Abhyas, so question and answers part, kahani se, so from the story. First question, Chotu ka parivar kahan rahta tha. So Chotu oda family, parivar appadina family வந்து kahan rahta, where did they live? ओके, सो छोटू का परिवार मंगल ग्रह पर जमीन के नीचे बनी एक कॉलोनी में रहता था. ओके, सो छोटू उடைய ஃபேமிலி வந்துட்டு मंगल ग्रह मार्स இல்லையா, मंगल ग्रहனா मार्स பிளானட்ல, पर जमीन के नीचे. सो जमीन அப்படின்னா கிரவுண்ட், नीचे அப்படின்னா கிரவுண்டுக்கு கீழே, அண்டர் கிரவுண்ட். ஓகே, जमीन के नीचे बनी, அங்க வந்து மேட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா ஏக் காலனி, சோ ஒரு பெரிய காலனி அங்க இருக்கு, அங்கதான் வந்து வசிச்சாங்க, லிவ் பண்ணாங்க. ரஹ்தா தா. ஓகே, सेकेंड क्वेश्चन, छोटू को सुरंग में जाने की इजाजत क्यों नहीं थी? पाठ के आधार पर लिखो. सो छोटूக்கு வந்து அந்த சப்வேல சுரங்கமே ஜானேகி, சப்வேல போறதுக்கு இஜாசத் அப்படின்னா பெர்மிஷன். ஓகே, பெர்மிஷன் ஏன் இல்ல, क्यों नहीं थी? पाठ के आधार पर लिखो. So according to the lesson you should write the answer. Let us see the answer. इस सुरंग में सुरक्षा कारणों से आम आदमी को जाने की मनाही थी. सो इस सुरंग में, இந்த சுரங்கத்துல வந்துட்டு
सुरक्षा कारणों के सुरक्षा அப்படின்னா protection factors so security factors கருதி அந்த காரணத்தினால நார்மல் பர்சன்ஸ் அதான் ஆம் ஆத்மிக்கோ ஜானே கி மனாஹி அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அங்க வந்து யாரும் நார்மல் பர்சன்ஸ் அதுல போக கூடாது यहाँ केवल वह व्यक्ति जा सकता था जिसके पास सिक्योरिटी पास हो सो यहाँ அந்த சுரங்கத்துல வந்து ஜஸ்ட் கேவல் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பர்சன்ஸ் மட்டும்தான் போகணும் वह व्यक्ति जा सकता था जिसके पास அவங்க கிட்ட வந்து செக்யூரிட்டி பாஸ் வந்து இருக்கணும் அப்பதான் அது வழியா போக முடியும் छोटू के पास सिक्योरिटी पास नहीं था सो छोटू கிட்ட வந்து செக்யூரிட்டி பாஸ் இருக்குல்ல அது வந்து இல்ல इसके अलावा सुरंग में कई तरह के यंत्र लगे हुए थे सो செக்யூரிட்டி பாஸ் மட்டும் இல்ல இதுக்கு மேல इसके अलावाனா apart from that அந்த சுரங்கத்துல வந்து कई तरह के यंत्र many different types of यंत्र बिना machines வந்து fix பண்ணியிருந்தாங்க वहां केवल उन यंत्रों की देखभाल का काम करने वाले लोग जा पाते थे सो அங்க வந்து वहां அப்படின்னா அங்க வந்து ஜஸ்ட் அந்த மெஷின்ஸ் எல்லாத்தையும் உன் यंत्रों को की देखभाल பாத்துக்கிறது அதாவது அது ஃபால்ட் இல்லாம ஓடுதா கரெக்டா இருக்கா எல்லாமே ஓகேவா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிறதுக்கு வேலை பார்ப்பாங்க இல்லையா அதுதான் காம் கர்னே வாலே लोग அந்த people மட்டும்தான் வந்து அந்த வழியா போக முடியும் यही कारण था कि छोटू को सुरंग में जाने की इजाजत नहीं थी so இந்த காரணம் all these were the reasons why Chotu was not allowed given permission to go inside the subway okay नेक्स्ट क्वेश्चन कंट्रोल रूम में जाकर छोटू ने क्या किया और वहां उसने क्या हरकत की सो कंट्रोल रूम இருந்துச்சு இல்லையா அங்க வந்து जाकर அப்படின்னா போய் छोटू வந்து என்ன பார்த்தான் क्या देखा what did he see और वहां அங்க வந்து उसने क्या हरकत की हरकत அப்படின்னா என்ன பண்ணனா एक्टिविटी what did he do over there कंट्रोल रूम में जाकर छोटू ने अंतरिक्ष यान क्रमांक 1 देखा सो कंट्रोल रूम குள்ள போயிட்டு छोटू வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்பர் 1 இருக்குல்ல क्रमांक 2 கிராஃப்ட் வருது சொல்லிருந்தாங்க சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து இருந்துச்சு அங்க அதுக்கு வெளியே சோ கண்ணாடி வழியா அது வந்து அவன் பார்த்துட்டு இருந்தான் उस यान से एक यांत्रिक हाथ बाहर निकल रहा था सो उस यान से அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து ஒரு மெக்கானிக்கல் ஹேண்ட் மெஷின் ஹேண்ட் வந்து பாஹர் அப்படின்னா அவுட் சைட் வந்து வந்துட்டு இருந்துச்சு हर पल उसकी लंबाई बढ़ती जा रही थी सो அந்த ஹேண்டோடைய லெங்த் வந்து ஹர் பல் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து லம்பாயி லெங்த் வந்து வளர்ந்துகிட்டே வந்துச்சு அந்த ஹேண்ட் ஓகே छोटू का पूरा ध्यान कंसोल पैनल पर था जिस पर कई बटन लगे हुए थे सो छोटूவோட அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து அவங்க அப்பா அவங்க கிட்ட ஒரு கன்சோல் பேனல் வந்து கொடுத்திருந்தாரு இல்லையா சோ அது மேலதான் இருந்து जिस पर कई बटन அந்த கன்சோல் பேனல்ல வந்து நிறைய பட்டன்ஸ் இருந்துச்சு यही लगे लाल बटन को छोटू दबाना चाहता था சோ அந்த பட்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சுல அதுல ஒரு ரெட் பட்டன் இருந்துச்சு சோ அத வந்து அமுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் दबाना அப்படின்னா வந்து அமுத்தி பார்க்கிறது छोटू दबाना चाहता था अंत में उसने अपनी इच्छा नहीं रोक पाई सो अंत में கடைசி வரைக்கும் அவனால उसने அப்படின்னா அவனால அவனோட ஆசைகளை இச்சா அப்படின்னா விஷஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல नहीं रोक पाईனா he cannot stop from controlling himself அதனால என்ன பண்ணா उसने उसका लाल बटन दबा ही दिया सो அதனால அந்த கன்சோல் பேனல்ல இருந்து ரெட் பட்டன் லால்னா ரெட் பட்டனை வந்துட்டு அமுத்திட்டான் he pressed that button दबा दी दिया बटन दबते ही கதரே கி கண்டி பஜ்க உட்டி சோ அந்த பட்டன் அவன் அமுத்தின உடனேயே அலாரம் பெல் அதாவது கத்தரே அப்படின்னா டேஞ்சருக்காக ஏதாவது அலாரம் பெல் வச்சிருப்பாங்கல்ல அந்த கண்டி அந்த பெல் வந்து பஜ் உட்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு
अपनी इस गलती पर उसने अपने पिता से एक थप्पड़ भी खाया क्योंकि उसके बटन दबाने से अंतरिक्ष यान की क्रमांक 1 का यांत्रिक हाथ बेकार हो गया. सो अपनी इस गलती அவன் பண்ண அந்த தப்பு கலத்தி பர் உஸ்னே அவனுக்கு अपने पिता से அவங்க அப்பா கிட்ட இருந்து பலார்னு ஒரு அறை விட்டார் அவங்க அப்பா இல்லையா. ஏக் தப்பட் பி கயா அப்படின்னா he slapped him. क्योंकि ஏன் அப்படின்னா उसके बटन दबाने से அந்த ரெட் கலர் பட்டன் அமுத்துனதுனால அலாரம் சவுண்ட் கேட்டுச்சுல. சோ உடனே என்னாச்சு, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருந்துச்சுல அந்தரிக்ஷியான், அதுல இருக்கிற அந்த கிரமாங்கேக்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் 1 உடைய அந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் யாந்திரிக் ஹாத் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதோட ஒர்க் ஏதோ பண்ண வந்துச்சு வெளியே. பட் இந்த சத்தத்தை கேட்டோடனே बेकार हो गया, it just stopped. ओके. नेक्स्ट क्वेश्चन, इस कहानी के अनुसार मंगल ग्रह पर कभी आम जन जीवन था, वह सब नष्ट कैसे हो गया, इसे लिखो. सो अकॉर्डिंग टू दिस स्टोरी, इस कहानी के अनुसार मंगल ग्रहத்துல कभी आम जन जीवन நிறைய லிவிங் கிரியேச்சர்ஸ் இருந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டோரியில. वह सब नष्ट कैसे हुआ, அதெல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நஷ்ட் அப்படின்னா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் நம்ம ஸ்டோரியில பார்த்தோம். அது எதனால அப்படியாச்சு அப்படிங்கறது நம்ம இங்க எழுத போறோம் இப்ப. ओके. एक समय था जब लोग मंगल ग्रह पर जमीन के ऊपर रहते थे. सो इट वाज अ टाइम, அதாவது जब लोग पीपल மாஸ் பிளானட்லயும் நம்ம எர்த் மாதிரி பூமிக்கு மேலதான் இருந்தாங்க. ஜமீன் கே ஊப்பர், ஊப்பர் அப்படின்னா மேல. ओके. सो மேலதான் வாழ்ந்தாங்க. ये पुरखे बगैर किसी तरह के यंत्रों की मदद के बिना किसी खास किस्म के पोशाक के रहते थे, लेकिन धीरे धीरे वातावरण में परिणाम आने लगा. ये पुरखे, पुरखे அப்படின்னா நம்மளோட கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ், நமக்கு முன்னாடி காலத்துல வாழ்ந்தவங்க சொல்லுவோம்ல ஆன்சிஸ்டர்ஸ் சொல்லி. சோ அவங்க எல்லாம் बगैर அப்படின்னா विदाउट, किसी तरह के यंत्रों, विदाउट एनी टाइप ऑफ मशीन्स, அதோட ஹெல்ப் இல்லாம, बिना किसी खास किस्म के, அதாவது ஸ்பெஷலா ப்ரொடெக்ஷனுக்காக போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், போஷாக் அப்படின்னா ட்ரெஸ். இவங்க எல்லாம் ஸ்பேஸ் சூட் போட்டிருக்காங்கல்ல, சோ அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாம தான் நார்மலா நம்ம இப்படி எர்த்ல இருக்கோமோ அதே மாதிரிதான் இருந்தாங்க. லேக்கின் ஆனா धीरे धीरे மெதுவா மெதுவா ஸ்லோலி வாட் ஹேப்பன்ட், வாதாவரண் வாதாவரண் அப்படின்னா அவங்க இருந்த அந்த சூழல் அட்மாஸ்பியர்ல பரிவர்த்தன் ஆனே லகா, சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பரிவர்த்தன் அப்படின்னா சேஞ்சஸ். ओके. इससे धरती पर रहने वाले कई प्रकार के जीव धीरे धीरे एक के बाद एक मरने लगे. सो इससे அதனால என்னாச்சு அப்படின்னா அந்த கிரவுண்ட் धरती पर रहने वाले வாழ்ந்துட்டு கை பிரகார் கே ஜீவ, கை பிரகார் அப்படின்னா மெனி டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உயிரினங்கள். ஜீவ் அப்படின்னா லிவிங் திங்ஸ் தீரே தீரே மெதுவா மெதுவா என்னாச்சு, ஏக் கே பாத் ஒன்னு பின்னு ஒன்னு அப்படியே இறக்க ஆரம்பிச்சிருச்சு. மர்னே லகே, தே ஸ்டார்டட் டையிங். ஓகே. பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பரிக் சேஞ்சஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். इस परिवर्तन का कारण सूर्य में आया परिवर्तन था. சோ இங்க இந்த சேஞ்சஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா சூரியமே ஆயா பரிவர்த்தன், சன் இருக்கு இல்லையா, சோ சன்ல வந்த சேஞ்சஸ்னாலதான் இந்த பிளானட்லயும் இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்திருந்துச்சு. சூரியமே பரிவர்த்தன் ஹோத்தே ஹி பிராகிருதிக் சந்துலன் பிகடு கயா. சோ அதான் அந்த சன்ல வந்த சேஞ்சஸ்னால பரிவர்த்தன், அந்த சேஞ்சஸ்னாலதான் இங்க இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் திங்ஸ், பிராகிருதிக் சந்துலன்னா நேச்சர், அந்த ஃபுல் நேச்சர் சரௌண்டிங்ஸ் இருக்குல்ல, சோ அது ஃபுல்லா பிகடு கயா, பிகடு கயானா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே.
नेक्स्ट क्वेश्चन, कहानी में अंतरिक्ष यान को किसने बजा था और क्यों? सो இந்த ஸ்டோரியில வந்துட்டு இந்த अंतरिक्ष यान அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருந்துச்சு இல்லையா, அது வந்து கிஸ்னே பேஜா தா. பேஜா அப்படின்னா யாரு வந்து சென்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் சென்ட் பண்ணிருப்பாங்கல்ல இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், யாரு, और क्यों, எதுக்காக சென்ட் பண்ணாங்கங்கிறதா क्वेश्चन. लेट अस सी द आंसर. इस कहानी में अंतरिक्ष यान को पृथ्वी की एक अंतरिक्ष वैज्ञानिक संस्था नासा, जिसका पूरा नाम नेशनल एरोनॉटिक्स एंड स्पेस एडमिनिस्ट्रेशन है, ने भेजा था. அதாவது इस कहानी இந்த ஸ்டோரியில வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் अंतरिक्ष यान இருக்கு இல்லையா, को पृथ्वी की एक अंतरिक्ष वैज्ञानिक संस्था, पृथ्वी எர்த்ல இருக்கக்கூடிய ஒரு अंतरिक्ष वैज्ञानिक, அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், அதோட பேர் வந்து நாசா. நாசாங்கிறது ஷார்ட் ஃபார்ம் NASA. அதோட எக்ஸ்பான்ஷன் பூரா நாம் பாத்தீங்கன்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் எட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க தான் வந்து அது சென்ட் பண்ணியிருந்தாங்க. பேஜாத்தா அப்படின்னா சென்ட் பண்ணியிருந்தாங்க. இஸ் யான் கா நாம் வைக்கிங் தா. ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுடைய பேர் வந்து வைக்கிங். पृथ्वी के वैज्ञानिक मंगल ग्रह की मिट्टी का अध्ययन करने के लिए बड़े उत्सुक थे. सो பூமியை சேர்ந்த எர்த் சேர்ந்த சயின்டிஸ்ட் எல்லாம், வைஜானிக் அப்படின்னா சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அந்த மாஸ் பிளானட்ல இருக்கக்கூடிய அந்த மண்ணு, மிட்டி அப்படின்னா சாண்ட், அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அத்தியன் கர்னே கேலி அப்படின்னா அதை வந்து ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி பண்றதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படே உத்சுக் தே. உன்ஹே இஸ் அத்தியன் சே யஹ் பதா லக்னே கி உம்மீத் தீ கி. அதாவது இப்ப இந்த மண்ணு வச்சு என்ன ரிசர்ச் பண்ண போறாங்க, அது வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னா, பிருத்வி கி तरह मंगल ग्रह पर भी जीवों का अस्तित्व है या नहीं. பூமியில இருக்கிற மாதிரியே மங்கள் கிரகத்திலயும் வந்துட்டு ஏதாவது லிவிங் திங்ஸ் இருக்கா, அங்க லிவ் பண்ண முடியுமா, அஸ்தித்வ ஹே யா நஹி, இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இசி உத்தேஷ்ய சே நாசா நே अंतरिक्ष यान भेजा था. இந்த ஒரு எய்ம், உத்தேஷ்ய அப்படின்னா ஒரு எய்முக்காக தான் நாசா வந்துட்டு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அனுப்பி இருந்தாங்க. भेजा था. ஓகே. नेक्स्ट नंबर 1, नंबर 2 और नंबर 3, अजनबी से निपटने के कौन से तरीके सुझाते हैं और क्यों. सो இப்ப நம்ம லெசன்ல பார்த்தோம், நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3ன்னு 3 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த அஜ்னபி சே நிபட்னே, அஜ்னபி அப்படின்னா இந்த ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன், இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வரப்போகுது, லேண்ட் ஆக போகுது அப்படி எல்லாம் சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொன்னாங்க இல்லையா. தரீக்கே அப்படின்னா பிளான்ஸ் சொன்னாங்க. சோ தரீக்கே சுஜானினா பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக சொன்னாங்க. என்ன பிளான் சொன்னாங்க, அப்புறம் what happened, then you have to write. So first नंबर 1 பத்தி படிக்கலாம். நம்பர் 1 का कहना था कि, so नंबर 1 வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, इस अजनबी यान में केवल यंत्र है. so இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து it is just made up of machines இல்லையா. हम इसको स्पेस में खत्म करने की क्षमता रखते हैं. சோ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஸ்பேஸ்லயே வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். கத்தம் கர்னேகி க்ஷமதா, அந்த ஒரு எபிலிட்டி, க்ஷமதா அப்படின்னா எபிலிட்டி வந்து நம்மளால முடியும். மகர் ஆனா इससे फिर कोई जानकारी हासिल नहीं होगी. ஆனா அப்படி நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்காது. ஓகே, ஜான்காரி ஹாசில் நஹி ஹோகி அப்படின்னா நோ மோர் இன்ஃபர்மேஷன் வி கேன் கெட் தட் ஃப்ரம் தட் இல்லையா. அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா அது எங்க இருந்து வந்துச்சு, யார் அனுப்புனாங்க, அதெல்லாம் தெரியாமே போயிடும். ஜமீன் பர் உத்தர்னே கோ மஜ்பூர் கர்னே கே லியே யந்திர ஹமாரே பாஸ் நஹி ஹை.
சோ ஜமீன் பர் அப்படின்னா இந்த நம்மளுடைய கிரவுண்ட்ல வந்து உதர்னே கோ மஸ்பூர் கர்னே கேலியே அது வந்து கீழே இறக்கலாம் அப்படின்னா அதுக்கான எக்விப்மெண்ட்ஸ் மஸ்பூர் கர்னே கே யந்திர அதுக்கான மெஷின்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல. ஹமாரே பாஸ் நஹி ஹை நம்ம கிட்ட அது இல்ல. यदि वह खुद जमीन पर उतर जाए तो சப்போஸ் எதி அப்படின்னா சப்போஸ் அது வந்து தானே வந்து கீழே வந்து அதே இறங்கிடுச்சுன்னா குத் அப்படின்னா செல்ஃபா வந்து ஜமீன் பர் உத்தர் ஜாயே தோ ஜமீன் அப்படின்னா கிரவுண்ட் தரை இறங்கிடுச்சு அப்படின்னா तो हम इसे बेकार करने की क्षमता रखते हैं. சோ அப்ப வந்து நம்ம இது வந்து பேக்கார் அப்படின்னா அது செயல் இழக்க வச்சிடலாம், யூஸ்லெஸ் ஆக்கிடலாம். அதுக்கான எபிலிட்டி க்ஷமதா அப்படின்னா எபிலிட்டி அது நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நம்பர் 1 வந்து சொல்றாரு. இப்ப நம்பர் 2 வைज्ञानिक थे. நம்பர் 2 இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். उन्होंने उन यानों को बेकार न करने का சுஜாவ் தியா. சோ அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் யானோங்கோ பேக்கார் அப்படின்னா அதை செயல் இழக்க வைக்க கூடாது. ஓகே அப்படின்னு ஐடியா தராரு. யூ ஷுட் நாட் மேக் தட் அஸ் யூஸ்லெஸ். ஏன் அப்படின்னா உன்கா விச்சார் அவருடைய தாட்ஸ் படி உன்ஹே பேக்கார் கர் தேனே சே அது எல்லாத்தையும் அவங்க வந்து இப்படி யூஸ்லெஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்னா दूसरे ग्रह के लोग हमारे बारे में जान जाएंगे. சோ இது எங்க இருந்து வந்துச்சோ அந்த பிளானட்டோட பீப்புள் இருக்காங்கல்ல, दूसरे ग्रह के लोग அப்படின்னா அந்த பிளானட்டோட பீப்புள் வந்து நம்மள பத்தி हमारे बारे நம்மள பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வந்துரும். जान पाएंगे, they will come to know this. जिन लोगों ने ये अंतरिक्ष यान भेजे हैं, सो எந்த பீப்புள் வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புனாங்களோ वे भविष्य में इनसे भी बढ़िया अंतरिक्ष यान यहाँ भेजेंगे. பவிஷ்ய அப்படின்னா ஃபியூச்சர்ல கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை விட ஒரு பெருசா ஒரு நல்லதா ஒரு ஹைலி எக்விப்டடா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து யஹா பேஜேங்கே இங்க வந்து அனுப்பக்கூடிய சான்சஸும் இருக்கு. அதனால நம்ம அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்பர் 2 சொல்றாரு. इसलिए हमें इनका अवलोकन करते रहना चाहिए. சோ இஸ்லியே அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஓவர் வியூ அவலோகன் அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். और हमें जहां तक हो सके अपने अस्तित्व को छिपाए रखना चाहिए. और हमें அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அஸ்தித்வ நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அஸ்தித்வ அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம இருக்கிறோம் இல்லையா இந்த வந்து ஒளிச்சு வைக்கணும். நம்ம வந்து எல்லாரும் இங்கிருந்து போயிட்டு அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சுக்கணும், அதுக்கு வந்து தெரியக்கூடாது. छिपाए रखना चाहिए. ओके नंबर 2 ने अध्यक्ष महोदय से प्रार्थना की. सो नंबर 2 வந்து என்ன பண்றாருன்னா அத்தியக்ஷ அப்படின்னா ஸ்பீக்கர் இல்லையா, சோ அத்தியக்ஷ மகோதயனா ஸ்பீக்கர் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்றாரு. ஸ்பீக்கர் அப்படின்னா ஹெட். ஓகே சோ ரெக்வெஸ்ட் பண்றாரு என்ன அப்படின்னா हमारे यहाँ ऐसा प्रबंध किया जाए जिससे अन्य ग्रह वालों को यह लगे कि यह पर कोई ऐसी चीज नहीं है. சோ हमारे यहाँ இப்ப இங்க நம்ம இருக்கோம் இல்லையா, இது வந்து நீங்க எப்படி ஒரு இல்யூஷனை உருவாக்கணும் அப்படின்னா பிரபந்த கியா ஜாய் அப்படின்னா ஒரு பிரம்ம மாதிரி உருவாக்கணும். என்ன அப்படின்னா அந்நிய கிரகவாலோ மற்ற கிரகத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த கிரகத்தை பார்த்தா யஹா பர் கோயி ஐசி சீஸ் நஹி ஹை இங்க அந்த மாதிரி நம்மள மாதிரி உயிரினங்கள் திங்ஸ் எதுவுமே இருக்காத மாதிரி அவங்களுக்கு காமிக்கணும். ஒரு ஃபால்ஸ் இல்யூஷன் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். ஜிஸ்ஸே உன்ஹே லாப் ஹோ சோ நம்ம இருக்கிறதுனால நம்மளோட அட்வான்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்க இல்லையா, சோ அதனால நம்ம இல்லாத மாதிரி அவங்கள காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்பர் 2 சொல்றாரு. நம்பர் 3 அத்தியக்ஷ தே.
सो नंबर 3 தான் வந்துட்டு स्पीकर अध्यक्ष थे और उनका दायित्व सामाजिक व्यवस्था की देखभाल करना था. सो அவருடைய மெயின் வேலை என்னன்னா தாயித்வம் என்னன்னா அவரோட சொசைட்டியை வந்து அவரு ப்ரொடெக்ட் பண்ணும். சாமாஜிக் வியவஸ்தா அப்படின்னா சோஷியல் சொசைட்டில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தான் வந்து பாத்துக்கணும். தேக்பால் கர்னா தா. ஓகே, நம்பர் 3 की राय थी. सो இப்ப நம்பர் 3 ஓட பிளான் ராய் அப்படின்னா प्लान என்னன்னா जहां तक हो सके हमें अस्तित्व को छिपाए ही रखना चाहिए. सो எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அஸ்தித்வத்தை வந்து நம்ம வந்து ஒளிச்சு வைக்கணும். छुपाए அப்படின்னா ஒளிச்சு வைக்கணும் நம்ம. क्योंकि ஏன் அப்படின்னா हो सकता है जिन लोगों ने ये यंत्रयान भेजे हैं वे केवल को इनसे भी बड़े सूक्ष्म अंतरिक्ष यान भेजे हो सकता है. இது வந்து நடக்கலாம். என்ன அப்படின்னா எந்த மக்கள் வந்து ஜின் லோகோனா எந்த மக்கள் வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட அனுப்புனாங்களோ அவங்க வந்து வேக்கல் நாளைக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து இன்சே பி படே இதை விட ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அனுப்பலாம். हमें यहाँ प्रबंध कुछ इस तरह रखना चाहिए जिससे इन यंत्रों को यह गलत फहमी हो कि इस जमीन पर कोई भी चीज इतनी महत्वपूर्ण नहीं है कि जिससे वे लाभ उठ सके. अदा हमें यह प्रबंध நம்ம வந்து ஒரு इल्यूशन வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். इस तरह எப்படி அப்படின்னா रखना चाहिए जिससे इन यंत्रों को இந்த மெஷின்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபால்ஸ் इल्यूशन गलत फहमी அப்படின்னா அதுங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியணும்னா இந்த பூமியில இஸ் ஜமீன் பர் கோயி பி சீஸ் எந்த ஒரு பொருளும் வந்து இம்பார்ட்டண்டா இல்ல, இங்க வந்து ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியணும். ஜிஸ்ஸே வே லாப் உட் சகே அதனால அவங்க வந்து இங்க வந்து எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. अध्यक्ष महोदय से मैं यह दरख्वास्त करता हूँ कि इस तरह का प्रबंध हमारे यहाँ किया जाए. सो நான் ஸ்பீக்கர் ரெஸ்பெக்டட் ஸ்பீக்கர் கிட்ட இந்த ஒரு கோரிக்கையை வந்து நான் வைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இல்யூஷனை வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறோம். சோ இங்க வந்து see I am marking this paragraph. No, this is extra only. If they are asking for a long answer you can include, otherwise you can finish it with this itself. இந்த paragraph ஓட நீங்க finish பண்ணிக்கலாம். Okay, next kahani se aage. So apart from the lesson there are few questions. Let us read this. First, number 1. So you can see here இதெல்லாம் வந்து authors உடைய names. Dilip M Salvi, जयंत विष्णु नार्निकर, आइजैक एसिमोव, आर्थर क्लार्क. ऊपर दिए गए लेखकों ना राइटर्स की अंतरिक्ष संबंधी कहानियां. सो अंतरिक्ष அப்படின்னா ஸ்பேஸ் இல்லையா, ஸ்பேஸ் பத்தி ரிலேட்டட் ஸ்டோரிஸ் வந்து இவங்கெல்லாம் எழுதிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணனா इकट्ठे करके அதெல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணிட்டு படிக்கணும். पढ़ो और एक दूसरे को सुनाओ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இத ஷேர் பண்ணிக்கோங்க. इन कहानियों में कल्पना क्या है. சோ இந்த ஸ்டோரிஸ்ல எல்லாம் வந்து என்ன இமேஜினேஷன் இருந்துச்சு. இப்ப நம்ம ஒரு ஸ்டோரி படிச்சோம்ல, இமேஜினேட்டிவ் ஸ்டோரி. சோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ரைட்டர் ஆத்தரோட ஸ்டோரிஸ் பிஹைண்ட்ல என்ன இமேஜினேஷன் அவங்க வச்சிருந்தாங்க, और सच क्या था அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன, इसे समझने की कोशिश करो. सो ट्राई टू अंडरस्टैंड दैट. ओके, कुछ ऐसी कहानियां छांट कर निकालो जो आगे चलकर सच साबित हुई है. सो இதுல இருந்து சில ஸ்டோரிஸ் வந்து நீங்க எடுக்கலாம். எப்படி அப்படின்னா ஆகே செல்கர் அது ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு போய் அந்த ஆத்தர்ஸ் வந்து எழுதி ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கணும். சச் சாபித் ஹுய் அதுல ட்ரூத் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ஸ்டோரிஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, so you can use the internet to find the stories for this. Okay children, सेक्शन नंबर 2. इस पार्ट में अंतरिक्ष यान अजनबी बनकर आता है. सो இந்த லெசன்ல வந்து நம்ம அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க, அஜ்னபி பன்கர். அஜ்னபி அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சோ அஜ்னபி சப்த் பர் சோச்சோ. இப்ப இந்த
இந்த அஜ்னபி அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்ட்ரேஞ்சர். ஓகே, இன்சான் பி கई बार அஜ்னபி மானா ஜாதா है. சோ சம்டைம்ஸ் நம்ம இன்சான் அப்படின்னா ஹியூமன் இல்லையா, சோ ஹியூமன்ஸ கூட நம்ம ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியாதவங்க வராங்க, இல்ல அவங்கள பார்த்து அவங்க ஏதாவது டிஃப்ரெண்டா பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படி சொல்லுவோம். और कोई जगह या शहर भी, ஏதாவது ஒரு சிட்டி ஒரு பிளேஸ கூட நம்ம அஜ்னபின்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த லெசன்ல ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்ட்ரேஞ்சுன்னு சொன்னோம். நம்ம வந்து சில பர்சன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லுவோம், சில பிளேசஸ் ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ், ஸ்ட்ரேஞ்ச் சிட்டி அப்படி கூட சொல்லியிருக்கோம். क्या तुम्हारी मुलाकात ऐसे किसी अजनबी से हुई है? சோ இப்ப உங்களுக்கு வந்து யாராவது முலாகாத் அப்படின்னா மீட்டிங், நீங்க யாராவது இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் பர்சன்ஸ் மீட் பண்ணிருக்கீங்களா? नए स्कूल का पहला अनुभव कैसा था? இப்ப சப்போஸ் ஒரு புது ஸ்கூல்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, உங்க அப்பாக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, புது ஸ்கூல்ல ஜாயின் பண்றீங்கன்னா அப்ப பெஹலா அனுபவம், அவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ப எப்படி இருக்கும் இல்லையா, எல்லாமே புதுசா இருக்கும்ல, ஸ்ட்ரேஞ்சா இருக்கும்ல. சோ ஹவு டு யூ ஃபீல் அட் தட் சிச்சுவேஷன்? क्या उसे भी अजनबी कहोगे? சோ அதையும் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோமா? अगर हो तो अजनबीपन दूर करते हुआ कैसे हुआ? சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரேஞ்ச் அட்மாஸ்பியரை வந்து எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க? இஸ் பர் சோச்கர் குச் லிக்கோ. சோ இத பத்தி நீங்க திங்க் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஓன் ஆன்சர். ஓகே, so let us see an example answer for this. हाँ, नए विद्यालय में हमारे मुलाकात ऐसे व्यक्ति से हुई है जिसे मैं नहीं जानता. So you can write like this. sample நான் வந்து கொடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நியூ ஸ்கூல்ல வந்து हमारी मुलाकात நாங்க வந்து மீட் பண்ணது ऐसे व्यक्ति ஒரு பர்சன், அது மாதிரி நான் எங்கேயுமே யாரையுமே பார்த்ததில்ல. जिसे मैं नहीं जानता, I have not known those. जानता அப்படின்னா எனக்கு அவங்கள பத்தி தெரியாது. फिर बातचीत करके हमने एक दूसरे के विषय में जाना समझा और हमारा अजनबीपन खत्म हो गया. அதுக்கப்புறமா நாங்க வந்து बातचीत அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சோம். हम एक दूसरे के विषय, so என்ன விஷயம் அப்படின்னா என்ன இருக்கு, my name is and what is your name, எங்க இருந்து வரீங்க, சோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பேச ஆரம்பிச்சு ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ஜானா சமஜா और हमारी अजनबीपन, அதாவது எங்களுக்குள்ள இருந்த அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வந்து फिनिश आइடுச்சு, खत्म हो गया. नए विद्यालय का पहला अनुभव बहुत अच्छा था. सो அந்த புது ஸ்கூலுக்கு நான் போன அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து बहुत अच्छा, ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. मैं किसी भी छात्र या अध्यापक से परिचित नहीं था. சோ நான் வந்து எந்த ஒரு சாத்திர அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ் இல்லைன்னா டீச்சர் யாருக்குமே வந்து என்னையும் தெரியல, எனக்கும் யாரையுமே தெரியல. ஃபர்ஸ்ட் मैंने अपने ही आयु के एक लड़के से बातचीत करके इस अजनबीपन को दूर किया. நான் வந்து என்ன பண்ண அப்படின்னா என்னோட வயசுலயே இருந்த ஒரு பையன் கிட்ட வந்து பேசினேன். बातचीत அப்படின்னா பேசிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்னஸ் வந்து நான் வந்து தூரமாக்கிட்டேன். அப்படின்னா நான் வந்து இது யாரு, இந்த கிளாஸ் ரூம் எங்க இருக்கு, இந்த டீச்சர் யாரு, அந்த மாதிரி எல்லாம் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். फिर बाद में पता चला कि वह लड़का भी मेरा कक्षा का छात्र था. सो बाद में அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. पता चलाना I came to know that वह लड़का, அந்த பையனும் வந்து நான் யார மீட் பண்ணனும் அந்த பாயும் வந்து என்னோட கிளாஸோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். मेरी कक्षा का छात्र था. छात्र அப்படின்னா ஸ்டூடெண்ட். तब हम मित्र बन गए. सो அப்ப நாங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स ஆயிட்டோம். मित्र मीन्स फ्रेंड. तब उस मित्र ने कक्षा के छात्रों से भी मेरा परिचय करा दिया. सो அப்ப அவன் வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணானா என்னோட கிளாஸ் ரூம் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா छात्रों, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வந்து இன்ட்ரோடியூஸ், मेरा परिचय करा दिया அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணனா. और मेरा अजनबीपन दूर हो गया. சோ இந்த மாதிரி என்னோட அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங், நான் வந்து இப்படி தனியா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. इस प्रकार जब धीरे धीरे हम रोज उनसे मिलने लगते हैं, उनके
करीब जाते हैं तो उनसे हमारी पहचान होने लगती है. சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு புதுசா இருக்கோம் அப்படின்னா மெதுவா மெதுவா தீரே தீரனா ஸ்லோவா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த இடத்தை பத்தி. ஹம் ரோஸ் உன்சே மில்னே லகதே ஹை. டெய்லி நம்ம வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. இப்ப கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சோம்னா டெய்லி நம்ம வந்து அந்த கிளாஸ்க்கு போகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். அவர் உன்சே கரீப் ஜான்தே ஹை. அவங்கள பத்தி ஜாத்தே ஹை तो அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். हमारी पहचान होने लगती है. நம்மள வந்து அவங்களும் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளுக்கும் அவங்கள தெரிய ஆரம்பிச்சிரும் இல்லையா. हमारा परिचय बढ़ता है और फिर कुछ अनजाना नहीं लगता है. சோ நம்மளுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன் பரிச்சையில நம்மள பத்தி தெரிய ஆரம்பிச்சிரும், நாளுக்கு நாள் வந்து நம்மள பத்தி தெரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா फिर कुछ अनजाना, அன்ஜானா அப்படின்னா அன்னோன், நஹி லகுதாதா யாருக்குமே நம்ம புதுசா தெரிய மாட்டோம் இல்லையா. ஜானா அப்படின்னா நோன், அன்ஜானா அப்படின்னா அன்னோனா வந்து தெரிய மாட்டோம் அப்படி சொல்லிட்டு யூ கேன் எண்ட் இட் அப். ஓகே. சோ நெக்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா அனுமான் அண்ட் और கல்பனா. அதாவது யூ ஹாவ் டு திங்க் கிரியேட்டிவ் இமேஜினேஷனா இதை திங்க் பண்ணிட்டு நீங்க எழுத போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா यह कहानी जमीन के अंदर की जिंदगी का पता देती है. சோ இந்த ஸ்டோரி வந்துட்டு ஜமீன் கே அந்தர், அதாவது கிரவுண்டுக்கு கீழே, அந்தர் அப்படின்னா இன்சைட் இல்லையா, அண்டர் கிரவுண்ட்ல நடந்த வாழ்க்கைய பத்தின ஒரு ஸ்டோரி. जिंदगी का पता देती है. जमीन के ऊपर मंगल ग्रह पर सब कुछ कैसा होगा इसकी कल्पना करो और लिखो. இப்ப அந்த கிரவுண்டுக்கு மேல, ஜமீன் கே ஊப்பர் அப்படின்னா மேல வந்து மங்கள் கிரகத்துல அந்த மாஸ் பிளானட்ல வந்துட்டு சப் குச் கைசா ஹோகா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது உங்களோட கிரியேட்டிவிட்டி இஸ்கி கல்பனா கரோ இமேஜின் பண்ணிட்டு நீங்க எழுதணும். ஓகே. जमीन के ऊपर मंगल ग्रह पर भी जन जीवन सामान्य नहीं होगा, न तो पेड़ पौधा होगा न कोई नाला. सो जमीन के ऊपर அந்த நிலத்துக்கு மேல வந்து கூட மங்கள் கிரகத்துல எந்த ஒரு உயிரினங்கள் லிவிங் திங்ஸும் இல்ல. ஜன்ஜீவன் சாமானிய நெஹி ஹோகா இருக்காதாங்க. ந தோ பேடு பௌதே எந்த வித மரம் செடி கடுகளும் இல்ல. ந கோயி நாலா. சோ நாலா அப்படின்னா சேனல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் அங்க வந்து கிடையாது. மங்கள் கிரக பர் जिधर भी देखे उधर ही पटारी भूमि, रेगिस्तान और मिट्टी के पहाड़ होंगे, वहां किसी प्रकार का जीवन नहीं होगा. சோ மங்கள் கிரகத்துல எங்க நம்ம பார்த்தாலும் தேக்கே ஜிதர் ஹி தேக்கே உதர், எங்க திரும்பினாலும் அங்க வந்து என்ன இருக்கும், பட்டாரி பூமி அப்படின்னா பிளாட்யூஸ். யூனோ ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் படி சிலது வந்து பிளாட்யூஸ் சொல்லுவோம், பிளெயின்ஸ் சொல்லுவோம், மவுண்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி மோஸ்ட்லி அங்க வந்து பட்டாரி பூமி பிளாட்யூஸா இருக்கும். அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ், ரேகிஸ்தான் அப்படின்னா டெசர்ட் இருக்கும். और மிட்டி கே பஹாட், பஹாட் அப்படின்னா மவுண்டன், மிட்டி அப்படின்னா மண்ணு. சோ அப்படியே மண்ணெல்லாம் சேர்ந்து மவுண்டன்ஸா அந்த மாதிரி ஒரு பார்க்கலாம் நம்ம. வஹா கிசி பிரகார் கா ஜீவன் நஹி ஹோகா, எந்த விதமான ஜீவன் அப்படின்னா உயிரினங்கள் லிவிங் திங்ஸ் வந்து அங்க இல்ல. प्राणवायु की कमी होगी, सर्दी बहुत अधिक होगी. सो प्राणवायु, நம்ம பிராணவாயு எது, ஆக்சிஜன் தான் இல்லையா. சோ ஆக்சிஜன் வந்து அங்க ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் வின்டர் பாத்தீங்கன்னா சர்தி, வின்டர் சீசன் வந்து ரொம்பவே வந்து கோல்டா இருக்கும். बहुत अधिक होगी. पानी की भी किल्लत होने की संभावना है. சோ பானி அப்படின்னா தண்ணி, வாட்டரோடைய கில்லத் அப்படின்னா ஷார்டேஜ் ஆஃப் வாட்டர் சொல்லுவோம், அதுவும் வந்து அங்க இருக்க ரொம்ப தண்ணி எல்லாம் அங்க இல்ல. இஸ் காரண் यंत्रों की सहायता से ही जीना संभव हो पाता है. இந்த மேல நம்ம சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளால வந்து யந்திரம் அப்படின்னா மெஷின்ஸ் வச்சுதான், அதோட ஹெல்ப் வச்சுதான் நம்மளால வந்து சுவாசிக்க முடியும். ஜீனா, அங்க ஜீனா அப்படின்னா லிவ் பண்ண முடியும். जीना संभव हो पाता होगा. जिस प्रकार जमीन के अंदर मनुष्य विभिन्न यंत्रों के सहारे रहता है, उसी प्रकार उसे
वहां रहने के लिए विभिन्न यंत्रों की सहायता लेनी पड़ेगी. சோ जिस प्रकार எப்படி வந்து நம்ம இங்கேயும் பூமியில வந்து அண்டர் கிரவுண்ட் போறோம் அப்படின்னா ஜமீன் கே அந்தர்னா அண்டர் கிரவுண்ட் போற மனுஷங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த யந்திரம் மெஷின்ஸோட ஹெல்ப் வச்சுட்டு போவாங்க இல்லையா. அந்த ட்ரெஸ் வேர் பண்ணிக்குவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸோட ஹெல்ப் வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் உசி பிரகார் உசே வஹா ரஹ்னே கே லியே சோ அங்க போய் லிவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸோட ஹெல்ப் வேணும். विभिन्न यंत्रों की सहायता लेनी पड़ेगी. क्योंकि ये அப்படின்னா मंगल ग्रह पर सूर्य की ऊर्जा शक्ति न होने के कारण प्राकृतिक संतुलन नहीं होगा. मंगल கிரகத்துல வந்து சூரிய की ऊर्जा शक्ति न होने அதாவது ஊர்ஜா சக்தி அப்படின்னா எனர்ஜி பவர்னு சொல்வோம். டியூ டு லேக் ஆஃப் எனர்ஜி பவர் ஆஃப் த சன் அந்த காரணத்தினால प्राकृतिक संतुलन नहीं होगा. There will be no natural balance. பிராகிருத்திக் சந்துலனா நேச்சுரல் பேலன்ஸ் வந்து அங்க கிடைக்காது. இப்ப நம்மளுக்கு எப்படி பேலன்ஸ்டா இருக்கும் இல்லையா, எக்ஸிஸ்ட் ஆக முடியுது லைஃப் எர்த்ல, சோ அந்த மாதிரி அங்க எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. வஹா சாமானிய ஆத்மி நஹி ரஹ் சக்தா. அதான் சாமானிய ஆத்மி நம்மள மாதிரி மனுஷங்க நார்மலா எப்படி நம்ம எர்த்ல இருக்கோமோ அது மாதிரி அங்க இருக்க முடியாது. ஓகே. So next question பாத்தீங்கன்னா मान लो कि तुम छोटू हो. So you think that you are only the छोटू in the lesson இல்லையா. और यह कहानी किसी को सुना रहे हो. இந்த ஸ்டோரிய வந்து நீங்க வேற யாருக்காச்சும் எழுத போறீங்க. सुना रहे हो कैसे सुनाओगे எப்படி அதை நீங்க சொல்லுவீங்க. सोचो और मैं शैली में यह कहानी सुनाओ. மே அப்படிங்கன்னு அந்த ஸ்டைல் வச்சு நீங்க எழுதணும். அதாவது இந்த ஸ்டோரியில வந்து நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, see I'm going to the first page of your lesson. இத நீங்க வந்து எப்படி எழுதணும்னா I will just guide you. वह एक सुरंगनुमा रास्ता था. சோ அது வந்து ஒரு சப்வே வழி, அது வந்து வழி இருந்துச்சு. आम आदमी के लिए इस रास्ते से होते हुए जाने की मनाही थी. சோ நார்மல் பர்சன்ஸ் வந்து இந்த சப்வேல வந்து போகிறதுக்கு பெர்மிஷன், மனாஹி அப்படின்னா பெர்மிஷன் இல்ல அவங்களுக்கு. लेकिन छोटू ने एक दिन अपने पापा का सिक्योरिटी पास लिया और जा पहुंचा सुरंग में. लेकिन ஆனா छोटू வந்து என்ன பண்ணனா, ஒரு நாள் வந்து அப்பாவுடைய செக்யூரிட்டிய பாஸ் எடுத்துட்டு அங்க போக ஆரம்பிச்சான் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்ப நீங்க தான் छोटू, அப்ப நீங்க எப்படி எழுதணும், लेकिन இந்த छोटूக்கு பதிலா மே யூஸ் பண்ணும். मैंने एक दिन अपने बदला என்ன யூஸ் பண்ணும், மேரே பாப்பா கா செக்யூரிட்டி பாஸ் லியா और जा पहुंचा. இந்த மாதிரி நீங்க छोटू இருக்கிற இடத்துல எல்லாம் மே போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி अपने இருக்கிற இடத்துல மேரே பாப்பா மேனே அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து நீங்களே சொல்ற மாதிரி இருக்கும். just try to write it out. okay. Next let us go to भाषा की बात. so அதுல section number 1 போலாம். वार्तालाप शब्द वार्ता प्लस आलाप के योग से बना है. so वार्तालाप அப்படிங்கிற வேர்ட் வந்து वार्ता प्लस आलाप அப்படின்னு பிரிக்கிறோம். यहाँ वार्ता का अंत का आ और आलाप के आरंभ का आ मिलने से जो परिवर्तन हुआ है उसे संधि कहते हैं. so संधि அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க வந்து பாருங்க, வார்த்தா ஆ மாத்திரால அந்த முடியுது இல்லையா அந்த வார்த்தாங்கிற வேர்டு. அதே மாதிரி ஸ்டார்டிங் வேர்ட் ஆஃப் திஸ் பிகினிங் ஆலாப், அதுல வந்து ஆரம்பம் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஆனு இருக்கு இல்லையா. சோ இப்ப இந்த தா பிளஸ் ஆ சேரும்போது நமக்கு இந்த ஆ போயிடுது. ஓகே. சோ ஒரு சேஞ்ச் ஆகுது இல்லையா. வார்த்தா ஆலாப்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம், வார்த்தாலாப் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. सो नीचे लिखे कुछ शब्द में किन शब्दों की संधि है. सो இப்ப கீழ இருக்கிற வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சந்தி எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா शिष्टाचार. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம், இந்த இடத்துல பிரிக்கணும். शिष्ट பிளஸ் ஆச்சார், தட் இஸ் கால்ட் शिष्टाचार. இட் பிளஸ் ஆ வந்து டாவாயிரும் இல்லையா. சோ शिष्टाचार அப்படின்னா மேனர்னு அர்த்தம், மேனர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ரத்தாஞ்சலி, இது எப்படி பிரிக்கலாம், ஸ்ரத்தா பிளஸ் அஞ்சலி.
ஓகே, ஸ்ரத்தான்னு பிரிச்சுட்டு இங்க அன்னு போடணும், அஞ்சலின்னு போடணும். ஓகே, சோ அதுதான் வந்து ஸ்ரத்தாஞ்சலி. சோ ஸ்ரத்தாஞ்சலி அப்படின்னா என்னது? ட்ரிபியூட் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் கால்டு ஸ்ரத்தாஞ்சலி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தினாங்க். தினாங்க் அப்படின்னா டேட் இல்லையா? சோ தின் பிளஸ் அங்க், இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இங்க இந்தா வரும், இங்க வந்து ஆதான் வரும். பிகாஸ் ஆங்க்னு போட்டா there will be no meaning for that word. Okay, so din plus ank போடும்போது it will become dinank. Okay, so all these by practice only you will get to know எப்படி நம்ம இது பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து when you keep reading on grammar part well you will try to find out. Okay, next Uttaranchal, you know the state of Uttaranchal இல்லையா? அதை எப்படி பிரிக்கலாம்? உத்தர் பிளஸ் அஞ்சல். சோ இங்க உத்தர்னா நார்த் தானே, அஞ்சல் அப்படின்னா ஜோன், அது நார்தர்ன் ஜோன்ல இருக்கிறதுனால இப்ப பாருங்க நார்த் ஜோன், ஆனா நீங்க சேர்த்தி போடும்போது நார்தர்ன் ஜோன் அப்படி சொல்றீங்களே இங்கிலீஷ்ல, அதே மாதிரி தான் உத்தர் பிளஸ் அஞ்சல். பட் எழுதும் போது நம்ம என்ன எழுதணும்? உத்தராஞ்சல் அப்படின்னு எழுதணும். இந்த ரா வந்து இங்க வரணும். ஓகே, அடுத்தது சூரியஸ்த். சூரியன் வந்து அஸ்தமிக்கிறது சொல்றோம் இல்லையா? அப்ப சூரிய சன் பிளஸ் அஸ்த். அஸ்த் அப்படின்னா சன் செட் ஆகுது. ஓகே, அடுத்தது அல்பாஹார். அல்பாஹார் வந்து அல்ப பிளஸ் ஆஹார் அப்படின்னு பிரிக்கலாம். ஆஹார் அப்படின்னா ஃபுட், அல்பாஹார்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா? ஜங்க் ஃபுட், ஸ்நாக்ஸ், ஸ்நாக் ஃபுட் தான் வந்து அல்பாஹார்னு வந்து சொல்லியிருக்காங்க இங்க. ஓகே, so next section number 2, कार्ड उठाते ही दरवाजा बंद हुआ. so கார்டை எடுத்த உடனே, இந்த சோட்டு ஒரு பக்கம் கார்டு போட்டான், கதவு திறந்துச்சு, உள்ள போன உடனே கார்டு வந்துச்சு. சோ அது எடுத்த உடனே என்னாச்சு? அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? यह बात हम इस तरीके से भी कह सकते हैं. சோ இந்த லைனை வந்து, இந்த விஷயத்த நம்ம இந்த மாதிரி கூட சொல்லலாம். எந்த மாதிரி? இதோ கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. जैसे ही कार्ड उठाया दरवाजा बंद हो गया. சோ जैसे ही कार्ड उठाया, அவன் வந்து எப்ப வந்து கார்டை எடுத்தானோ அப்ப வந்து தர்வாசா கதவு வந்து சாத்திக்கிச்சு. பந்து हो गया, the door got closed அப்படின்னு எழுதலாம் இல்லையா? சோ தியான் दो कि दोनों वाक्यों में क्या अंतर है. சோ இப்ப இந்த சென்டென்ஸே தான் நம்ம இப்படி எழுதி இருக்கோம். பட் இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குள்ள அந்தர் அப்படின்னா டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? ऐसे वाक्यों के 3 जोड़े तुम स्वयं सोचकर लिखो. இந்த மாதிரி சென்டென்சஸோட 3 சென்டென்ஸை நீங்க எழுதணும். சோ இந்த ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இது ஒரே சென்டென்ஸா நம்ம முடிச்சிட்டோம். பட் இத வந்து ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு சென்டென்ஸா போட்டு கம்மா போட்டு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க. ஜெய்சே ஹி கார்ட் உட்டாயா தர்வாசா பந்து ஹுவா. சோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாப்போமா? see ஃபர்ஸ்ட் வந்து शिक्षक के आते ही शोर बंद हो गया. शिक्षक அப்படின்னா மாஸ்டர்ல டீச்சர். சோ மாஸ்டர் வரும்போதே, ஆத்தே ஹி மாஸ்டர் வந்துட்டு இருக்கும் போதே என்னாச்சு? ஷோர் பந்து ஹோ கயா, சத்தம் நாய்ஸ் இருக்குல்ல, கிளாஸ்ல எல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா, அது வந்து நாய்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இது எப்படி எழுதலாம் நம்ம? ஜெய்சே போட்டா போதும், அவ்வளவுதான். ஜெய்சே ஹி சிக்ஷக் ஆயே. ஆத்தே ஹிய வந்து அந்த ஹிய தான் நம்ம முன்னாடி கொண்டு போயிட்டோம். அப்ப ஆத்தே என்னவா மாறும்? ஆயேன்னு மாறுது. ஓகே, ஜெய்சே ஹி சிக்ஷக் ஆயே ஷோர் பந்து ஹோ கயா. ஷோர் இந்த நாய்ஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி चोर के जाते ही पुलिस आई. சோர்னா திருடன் இல்லையா? தீஃப். சோ தீஃப் போன உடனே வந்து போலீஸ் வந்து வந்தாங்க. அப்ப அதை எப்படி ஜெய்சே போட்டு சொல்லலாம்? ஜெய்சே ஹி சோர் கயா. இங்க வந்து ஜாத்தேன்னு சொல்லக்கூடாது, கயான்னு சொல்லணும் இல்லையா? ஜெய்சே ஹி சோர் கயா புலிஸ் ஆ கயி. போலீஸ் வந்து அங்க வந்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் घर पहुंचते ही बिजली चली गई. சோ घर पहुंचते ही வீட்டுக்கு நாங்க வந்த உடனே என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு. பிஜலி चली गई. அப்ப जैसे ही घर पहुंचा, எப்ப வந்து நாங்க வீட்டுக்கு வந்தோமோ அப்பவே கரண்ட் போயிடுச்சு. जैसे बिजली चली गई. Likewise you can change it and write. Okay,
नेक्स्ट सेक्शन नंबर 3 छोटू ने चारों तरफ नजर दौड़ाई சோ அவன் சப்வேக்குள்ள போனோனே நாலா பக்கமும் வந்து அவனோட நசர் அப்படின்னா அவனோட விஷன் கண்ணு வந்து அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தான் இல்லையா छोटू ने चारों तरफ देखा அதாவது நாலு பக்கமும் பார்த்தான் அவ்வளவுதான் சோ இத வந்து பாக்குறதுக்கு பதிலா நசர் தௌடாயின்னு போட்டிருக்காங்க உபரியுக்த வாக்கியம் மேல இருக்க சென்டென்ஸ்ல மே சமானதா ஹோதே ஹுயே பி அந்தர் ஹை ஈவன் தோ ரெண்டுமே ஒரே மீனிங்க கன்வே பண்ணாலும் அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு முஹாவரே வாக்கியம் கோ விசிஷ்ட அர்த்த தேதே ஹை அதாவது முஹாவரே இடியம்ஸ் போட்டு நம்ம எழுதும் போது அதற்கான ஸ்பெஷாலிட்டி வந்து தனி ஓகே இடியம்ஸ் அப்படின்னா என்னது முஹாவரேனா இடியம்ஸ் அதாவது நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அவன் பார்த்தான் அவ்வளவுதான் அததான் சொல்லணும் பட் அவன் பார்த்தான்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம் நசர் தௌடாயி நசர் அப்படின்னா அவனோட சைட் விஷன் தௌடாயி அப்படின்னா அவனோட பார்வை வந்து ஓடுச்சு நாலு பக்கமும் அவன் வந்து பார்த்தான் அப்படின்னு சொல்றது ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் சொல்றோம் இல்லையா ஐசா ஹி முஹாவரா पहली पंक्ति में दिखाई देता है இதுதான் அந்த முஹாவரா ओके नजार दौड़ाई அப்படிங்கிறது ஒரு இடியம் नीचे दिए गए वाक्यांशों में नजर के साथ अलग-अलग क्रियाओं का प्रयोग हुआ है இப்ப கீழ இருக்க சென்டென்சஸ்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நசர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் கூட கிரியா இருக்கு அதாவது இதெல்லாம் verbs படுனா ஆனா रखना नीची होना இதெல்லாம் வந்து verb கிரியானா verb யூஸ் பண்ணிருக்காங்க जिनमें से मुहावरे बने இத வச்சு நம்ம முஹாவரே சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போறோம் ஓகே சோ லெட் அஸ் see இப்ப நசர் படுனா அது வச்சு என்ன எழுதலாம் மேலே மே அச்சானக் மேரி நசர் சோஹன் பர் படி மேலே அப்படின்னா ட்ரேட் ஃபேர் அதாவது எக்ஸிபிஷன்ஸ் போவோம் இல்லையா சோ அங்க வந்து சடனா என்னுடைய நசர் என்னுடைய விஷன் எங்க பட்டுச்சு சோஹன் மேல பட்டுச்சுன்னா சோஹனை பார்த்தேன் அவ்வளவுதான் நீ எக்ஸிபிஷன்ல சோஹனை பார்த்த அவ்வளவுதான் பட் அத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அச்சானக் மேரி நசர் சோஹன் பர் படி ஓகே அடுத்தது நசர் ஆனா இத வந்து எப்படி எழுதலாம் மேரி ஆங்கோ சே ஆஜ்கல் கம் நசர் ஆதா ஹை சோ மேரி ஆங்கோ என்னுடைய கண்கள்ல நான் வந்து nowadays ஆஜ்கல் அப்படின்னா nowadays I see only less is seen in my eyes nowadays ஓகே அடுத்தது நசர் ரக்னா சோ ரக்னா அப்படிங்கிறதுக்கு என்ன சென்டென்ஸ் போடலாம் परीक्षा हॉल में हर विद्यार्थी पर नजर रखनी पड़ती है सो एग्जामिनेशन हॉल एग्जाम எழுதுவீங்களா அப்ப வந்து each and every student हर विद्यार्थी ना each and every student மேல நசர் ரக்னி पड़ती है நசர் அப்படின்னா அத நம்ம வந்து ஒரு பார்வை வந்து வெச்சுக்கணும் எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படி எழுதலாம் அடுத்தது நசரே நீச்சி ஹோனா இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பாப்போமா बेटे की करतूत से माता पिता की नजरें नीची हो गई சோ பேட்டே அப்படின்னா மகன் இல்லையா சோ தன் மகன் பண்ண அந்த வேலையால கர்த்தூத் அப்படின்னா வர்க்கால வந்துட்டு என்னாச்சு அம்மா அப்பாக்கு வந்து என்னாச்சு they reduced their eyes அதாவது கண்களை வந்து கீழே நோக்கி நசரே நீச்சே ஹோகே ஏதோ தப்பு பண்ணிருக்கிறதுனால அவங்களும் சேர்ந்து அதுக்கு ஃபீல் பண்றாங்க அந்த மாதிரி ஓகே सो नेक्स्ट सेक्शन नंबर 4 பாத்தீங்கன்னா नीचे एक ही शब्द के दो रूप दिए गए सो ஒரே வார்த்தை பட் ரெண்டு ரூபமா வந்து இங்க கொடுத்திருக்கோம் एक संज्ञा है और दूसरा विशेषण है संज्ञा அப்படினா noun மற்றொன்னு வந்து विशेषणனா adjective இல்லையா वाक्य बनाकर समझो और बताओ कि इनमें से कौन से शब्द संज्ञा और कौन से विशेषण இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எது வந்து நவுன் எது வந்து விசேஷன் அப்படினு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம சொல்ல போறோம் இப்ப ஓகே நவ லெட் அஸ் ஸ்டார்ட் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆகர்ஷக் அப்படினா அது வந்து விசேஷன் அதாவது அட்ஜெக்டிவ்னு அர்த்தம் ओके यह तस्वीर बहुत आकर्षक है दिस पिक्चर इज वेरी अट्रैक्टिव அப்ப ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது அட்ஜெக்டிவ் யூ ஆர் டிஸ்கிரைபிங் த பிக்சர் ஓகே இப்ப ஆகர்ஷன் அப்படின்னா அது வந்து நவுன் संज्ञा ओके संज्ञा அப்படின்னா நவுன் इस तस्वीर में बहुत आकर्षण है
So this picture has lot of charm. ஆகர்ஷன் அப்படின்னா charm. Okay, it has got lot of charm அப்படின்னு சொல்லும்போது அது வந்து noun. ஓகே, அதே மாதிரி பிரபாவ். பிரபாவ் அப்படின்னா noun தான். எப்படின்னா உன்கா அப்னே க்ஷேத்ர மே பிரபாவ் ஹை. So உன்கா அப்னே க்ஷேத்ர, அவங்களோட ஃபீல்டுல வந்து they have their influence. So they have influence in their field அப்படின்னு சொல்லும்போது it is a noun. அதே பிரபாவசாலி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து adjective. वह इस क्षेत्र के प्रभावशाली व्यक्ति है. So he is a well known influenced person in this field. அவரை வந்து டிஸ்கிரைப் பண்றோம்ல, அந்த வியக்தியை டிஸ்கிரைப் பண்றதுனால அது வந்து விசேஷன், இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் சொல்றோம். ஓகே, அதனால அட்ஜெக்டிவ் அது. அடுத்தது பிரேரணா. பிரேரணாக்கு வந்து நம்ம நவுன் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா மகான் லோகோ கி கதாயே ஹமே பிரேரணா தேதி ஹை. சோ மகான் லோக்னா கிரேட் பர்சன்ஸ். இப்ப காந்திஜி, அப்துல் கலாம் ஜி, சோ இவங்களுடைய கதைகள், வாழ்க்கை கதைகள் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. பிரேரணா அப்படின்னா இன்ஸ்பிரேஷன். ஹமே பிரேரணா தேதி ஹை. ஓகே, சோ அப்ப வந்து அது நவுன். அதே வந்து பிரேஷக் அப்படி சொல்லும் போது அது வந்து பிரேரக். பிரேரக் அப்படின்னா அது வந்து விசேஷன், அட்ஜெக்டிவ். சி, மகான் லோகோ கி கதாயே பிரேரக் ஹோத்தி ஹை. சோ அந்த மகான் லோக கிரேட் பீப்புளோட ஸ்டோரிஸ் வந்து என்ன ஆகுது, இட் இஸ் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ். அப்ப அந்த ஸ்டோரிஸ வந்து நீங்க பிரேரக் அப்படின்னா மோட்டிவேஷனல்னு டிஸ்கிரைப் பண்றோம் இல்லையா, அதுதான். அப்ப அட்ஜெக்டிவ்னா எப்போதுமே வந்து இட் வில் பி டிஸ்கிரைபிங் த நவுன். இங்க வந்து இட் இஸ் டிஸ்கிரைபிங் த ஹவு த ஸ்டோரிஸ் ஆர் ஆஃப் தட் கிரேட் பர்சன்ஸ். இட் இஸ் மோட்டிவேஷனல். ஓகே, அதுதான் பிரேரக். கிளியர்? அடுத்தது பிரதிபாஷாலி அப்படின்னா அதுவும் அட்ஜெக்டிவ் தான். வெரி சிம்பிள் சென்டென்ஸ். நேஹா பிரதிபாஷாலி ஹை. சோ இது என்னது, நேஹா இஸ் அ ஜீனியஸ், அவ்வளவுதான். சோ யூ ஆர் டிஸ்கிரைபிங் நேஹா. நேஹா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் சொல்ற மாதிரி பிரதிபாஷாலி ஷி இஸ் அ ஜீனியஸ் சொல்றோம் இல்லையா, அதனால அது அட்ஜெக்டிவ். இட் இஸ் டிஸ்கிரைபிங் ஹர். அதே பிரதிபான்னு மட்டும் சொன்னா அது நவுன். இப்ப நேஹா மே பிரதிபா ஹை அப்படின்னா நேஹா ஹேஸ் த டேலண்ட். இங்க வந்து பிரதிபா அப்படின்னா டேலண்ட். சோ இட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் a noun. சோ நவ் இஸ் இட் கிளியர்? அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் அட்ஜெக்டிவ்ஸ். சோ அந்த மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணி எழுதலாம். கிளியர்? ஓகே. So with this we have come to the end of the session. Hope you all understood this lesson and its exercises part. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.